சா சாட்சி சொல்கிறதுக்கு நான் ரியலி ரொம்ப எக்ஸைட்டடாக வந்திருக்கேன். இந்த நான் இந்த சபைக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்ச நாள் தான் ஆகுது. நியர் அபவுட் ஃபெப்ரவரி தான் நான் இந்த சபைக்கு வந்தேன். பாஸ்டர் வந்து இந்த ஒரு வீக் வந்து வச்சுருந்த ப்ரேயருக்கு வந்து ஆக்சுவலாக சாட்சி நிறையா இருக்கங்காட்டி நான் நோட்ஸ் போட்டேன். மன்னிச்சுக்குங்க, நேரத்தை நிறையா நான் செலவு பண்ண போகிறேன். என்னோடய லாங்குவேஜ் கொஞ்சம் புரியாத மாதிரி கூட இருக்கலாம், ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் நான். ஆக்சுவலாக நம்ம பாஸ்டர் வந்து இந்த லாஸ்ட் வீக் ப்ரேயரை வந்து ப்ரேயர் ஃபெஸ்டிவல்னு சொன்னார். நான் வந்து ஃபீஸ்ட் ஃபெஸ்டிவலாக தான் இதை கன்சிடர் பண்ணுறேன். அதாவது ஃபீஸ்னால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சரண்மட்டி மால் அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி பார்க்கில் வந்து ஃபீஸ்ட் ஏரியா இருக்கும், விதவிதமான கடைகள் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா A to Z உங்களுக்கு எல்லா வகையான உணவுகள் கிடைக்கும். நீங்கள் என்ன வேணால் நினச்சி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். கரெக்டு தானேங்க? அது மாதிரி தான் இந்த வாரம் எனக்கு இருந்தது. நான் கிறிஸ்துவத்தை நம்பி தான் வந்து ஹிந்துலேருந்து வந்து ரசிக்கப்பட்டு கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு லிட்ரலி வந்து ஏசப்பா கூட எப்படி பேசுகிறது பிடிக்கிறதுன்னு தெரியாது. பிரதர் எக்கால சத்தம் கொடுத்துட்ருப்பார். எனக்கு வந்து இந்த சபையிலேருந்து வந்ததுல அந்த எக்கால சத்தம் இருந்தது. ஆனால் எனக்கு லிட்ரலி பயம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறையா சபைக்கு போயிருக்கேன். ஃபெப்ரவரியில் தான் இங்கே சபைக்கு வரேன். நான் 6 வருஷமாக கிறிஸ்துவாக இருக்கேன். ஃபெப்ரவரிலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு எக்கால சத்தம் வந்து பிரதர் கேட்டுட்ருப்பேன் நான். ஆனால் எனக்கு பயம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போன சபையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கால சத்தம், இந்த சத்தத்தை வந்து ஊழே விடுறது வந்து அவனுக்கு பேய் இருக்கும், பிசாசு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் லிட்ரலி பயந்துட்டு இருந்தேன். என்னடா நம்ம வந்து ஏதோ கத்திட்டோம்னா நம்மளுக்கு பேய் பிசாசு இருக்குன்னு பிடிச்சிருவாங்களா அப்படின்ட்டு. பாஸ்டர் அற்புதமாக இதை விளக்குனார். நான் லிட்ரலி இந்த வீக் வந்து நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த எக்கால சத்தத்தை நான் வெளிப்படுத்தும் போது நான் பெற்ற அபிஷேகம், நான் பெற்ற அனுபவமே டோட்டலி வேறு. எப்படி இருந்ததுன்னா, மொதல் நாள் நான் சபைக்கு வந்த போதும், அதாவது மண்டே ஸ்டார்ட் ஆச்சு. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏசப்பா கிட்ட என்னை முழுசாக ஒப்படைச்சேன். நான் என்னை ஒப்படைக்கும் போது என்னை 2 பொழந்துட்டார் ஏசப்பா. ஒரு கோடாலி எடுத்து ஒரு விரவு கட்டை 2 பொழந்த மாதிரி என்னை பொழந்துட்டார். 2வது நாள் எனக்குள்ளேருந்து ஒரு விதை முளைச்சதை நான் பார்த்தேன். இது நான் லிட்ரலி வந்து ஒரு ஹிந்துலேருந்து ஒரு கிறிஸ்தவனா மாறி நான் சொல்கிற சாட்சி. நிறைய பேர்த்துக்கு வந்து விசுவாசம் இல்லாத நிறைய பேர்த்துக்கு வந்து இது புரியாமல் இருக்கும். தயவுசெய்து விசுவாசிங்க. நான் 2வது நாள் நான் முளைச்சேன். 3வது நாளாக மரமாக மாறினேன். 3வது நாளே நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பாக சாட்சி சொல்லணுன்னு. பாஸ்டர் கிட்ட நான் 3வது நாளே சொல்லிட்டேன், பாஸ்டர் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சாட்சி சொல்லுங்கண்ணே. பாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவிருந்த நாள் அன்றைக்கி சாட்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் டக்குன்னு அவசரப்பட்டு, அடா பாவி மனுஷா, சாட்சி கொடுக்குற நீயே கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பட்டு தேங்க் காட் பாஸ்டர் சாட்சி கொடுத்தாரு. ஏன்னா நேற்று நைட்டில் நான் தூங்கவே இல்லை. சாட்சிக்கு என்னெல்லாம் சொல்லணும், எப்படிலாம் சொல்லணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன் நான். அவ்வளோ விஷயங்கள். எனக்கு 4 வயசு ஆகிற பிள்ளைய இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா சபைக்கு வந்தாலே என்னை வந்து ஜபிக்க விட மாட்டான், தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். பிசாசம் மூலியமாக கிரியை செஞ்சுட்டே இருக்கும். நல்லா சமத்தான பையன் தான். நான் இங்கே வந்து ஆட்டம் ஆடிட்டே இருப்பான். இந்த ஒரு வாரமாக கரெக்டாக சர்ச்சுக்குள்ளே வந்து 10 நிமிஷத்தில் அவன் தூங்கிடுவான். 1/2 மணி நேரம் மேக்சிமம் அமைதியாக தூங்கிடுவான். நானும் என் மனைவியும் ரொம்ப நிம்மதியாக இந்த சர்வீஸ் அட்டன் பண்ணோம். பாஸ்டர் சொல்லி கொடுத்தது. அதுவுமே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்போதே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய வந்து ப்ரேயரில் வச்சுட்டு வந்துடுவோம். வந்தோடனே அவன் தூங்கிடுவோன்னு நாங்கள் நல்லபடியாக ஜபிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக ப்ரீச் பண்ணுற நம்ம பாஸ்டருக்கு உண்மையாக நன்றி சொல்லணும். நான் நிறைய சபை போயிருக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல கிறிஸ்துவத்துக்கு ஏசப்பா பற்றி தெரிஞ்சிட்டோம். ஆனால் அவரை எப்படி வந்து மேல்கொண்டு அறிஞ்சு மேல்கொண்டு அவரை பற்றி இன்னும் டீப்பாக வந்து ஃபேத்தில் எப்படி இருக்கிறதுக்காக நிறைய சபைகள் நான் பார்த்துருக்கேன். என்னோடய ஒய்ஃபோட சபை வந்து போத்தனூரில் இருக்குது. நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருந்தோம். பட் ட்ராவலிங் டிஸ்டன்ஸ்னால அங்கே போக முடியாமல் நிறையா சபை லோக்கல்லே நான் தேடிட்டு இருந்தேன். சுதன் அவரோட மேரேஜ் மூலியமாக இந்த சபை எங்களுக்கு அறிமுகமாச்சு. உண்மை சுதனுக்கு இந்த வேலை நன்றி சொல்லிக்கிறேன். அவரோட திருமணத்தை இந்த சபையில் வச்சங்காட்டி நான் என் குடும்பம் ரொம்ப அற்புதமாக நாங்கள் வந்து பிளெஸ்ஸிங்ஸில் நிறைஞ்சிருக்கிறோம். எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு 2 வாரமாக வந்து ஆஃபீஸ் போக முடியாமல் படுத்திருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேட்டரி வண்டி வச்சுருந்தேன். நான் இத்தனைக்கு 40ல் போவேன். அந்த வண்டியோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். 40லேயும் போய் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 2 வாரம் படுக்கிற அளவுக்கு ஆகிட்டேன். அதுலேருந்து மீண்டு வெளியே வந்தேன். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி மறுபடியும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி இந்த வாட்டி கத்தர் என்னை காப்பாற்றிட்டாரு. எனக்கு வந்து எந்த ஒரு அடியும் இல்லை.
ஸ்ப்ளெண்டர் ஒரு வண்டி வந்து என்னோடய காலில் அடிச்சுது. அடித்த அடியில் ஃபோர்க்கில் அடித்து வண்டியில் அடித்து என் காலில் அடிச்சது. டேரெக்டாக வந்து அடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என் கால் ரெண்டாக உடஞ்சிருக்கும். என் வண்டியோட ஃபோர்க் ஃபுல்லாக திரும்பிடுச்சு. நான் லிட்ரலி அப்போ ஆதங்கப்படுறதா என்ன பண்ண தெரியாமல் அழுக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா அந்த வண்டி நம்பி தான் என்னோடய பொழப்பே இருக்குது. நான் ஆஃபீஸ் போகிற பிடிக்கிறது அந்த வண்டி நம்பி தான் இருக்குது. என்ன ஏசப்பா இப்படி ஆகி போச்சு, என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன். கர்த்தர் எனக்கு வந்து தோ ஃபினான்ஷியல், நீ எல்லோரும் நினைக்கலாம், பாஸ்டர் நேற்று கூட சொன்னார் தம்பி வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுத்திருக்காருன்னு. நான் ஃபினான்ஷியலெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான ஆள்லாம் கிடையாதுங்க. ஒரு அளவான ஒரு சேலரி வாங்குகிற ஒரு பர்சன் தான். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு வந்து அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இந்த வருஷம் ஸ்பெஷலி வந்து இந்த சபையில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய விஷயங்கள், கார் கொடுத்தாரு, இப்போ 2 வீலர் கொடுத்துருக்காரு, என் பிள்ளைக்கு வந்து ஸ்கூலிங்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, என் வேலை ஸ்தானத்தில் எனக்கு வந்து அபிஷேகம் கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் அனுபவிக்கிறேன். நீங்கள் அபிஷேகப்பட்டிருந்தாலும் உங்கள் சுற்றி இருக்கிற இடம்லாம் வந்து அபிஷேகமாக இருக்கும். அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நான் போன கடைகள் எல்லாம் கடை காலியாக இருக்கும். நான் என் மனைவி குடும்பத்தோடு தான் கடைக்கு போவோம். மோஸ்ட்லி போனால் ஏதோ சாப்பிட பிடிக்கிறதுக்கு நாங்கள் அந்த கடைக்கு போனோன்னே அந்த கடையில் கூட்டம் எங்கேருந்து வரும்னு தெரியாது, கூட்டம் நிறைஞ்சிரும். இது 1-2 வாட்டி இல்லை, ஒரு 10-15 வாட்டிக்கு மேலே நான் இது அனுபவிச்சு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நானே வந்து நிறையா சோதிச்சிட்டேன், இது உண்மையாக இருக்கா இல்லை நம்மளோட கற்பனையாக இருக்கும், நம்மளே வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம் அப்படின்ட்டு. உண்மையாகங்க வந்து இது வந்து நடக்குது. நம்மளுக்கான அந்த பிளெஸ்ஸிங் இருந்தால் நம்ம போகிற இடமெல்லாம் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து தானாக ஷவர் அப் ஆகுது. இந்த ஒரு வாரம் நான் வந்து எனக்கு வந்து 6:30க்கு தான் ஆஃபீஸ் வந்து முடிஞ்சு நான் வர முடியும். நான் வந்த முதல் நாளே வந்து ரொம்ப வேதனைப்பட்டேன். எப்படிடா வந்து 7 மணிக்கெலாம் சர்வீஸ் வர போகிறோமே. என் ஒய்ஃப் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது, சபைக்கு வந்து லேட்டாக போகவே கூடாது, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்க முடியாது. நான் அழுத்தி பிடிச்சிட்டு வரதுக்கு வேறு பயம், துடியில் உள்ளேருந்து வரணும், எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆயிரும், ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, வண்டியும் சரியான வண்டி இல்லையே அப்படின்னு ரொம்ப பயந்துருந்தேன். ஏசப்பா ஹாப்பியானவர் பாஸ்டர் மனசில் பேசியிருப்பார் தெரியுது. அவர் 7:30க்கு சர்வீஸ் பண்ணார். ஆனாலும் கர்த்தரோட கிருபை என்னை 7 மணிக்கு சர்ச்சுக்குள்ளே வர வச்சுட்டாரு. இதுவே ஒரு பெரிய சாட்சி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கான வந்து பிளெஸ்ஸிங்ஸ் எந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சுருக்கேன்னா, 8 வருஷமாக என் கம்பெனியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் புது இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக 8 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் தான் வந்து நான் இந்த ப்ராசஸ் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமாக நானும் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் லாஸ்ட் வீக் தான் வந்து எல்லா ப்ராசஸ் வந்து ஒரே இதாக வந்து இனிஷியேட் ஆகி இந்த வாரம் வந்து அப்ரூவல் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. என் ஆஃபீஸில் இருந்தவங்களாம் கேட்டாங்க, என்னடா மாயமந்திரம் பண்ண நீ, 8 வருஷமாக நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தோம், ஒன்றுமே பண்ண முடியல, நீ இப்போ வந்த ஆள் தம்மா துண்டு வேணும். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்து 15, 20, 22 வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களாலெல்லாம் முடியாது. வந்து கர்த்தர் ஏசப்பா வந்து எனக்கு வந்து 3 வருஷத்தில் இந்த ப்ராஜெக்ட் வந்து என் கைக்கு வந்து இந்த ஒரு வாரத்துலேயே அப்ரூவலாக சாங்ஷன் ஆகி கைக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் மந்த் வந்து கம்பெனி வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஸ்டார்ட் ஆக போகிறாங்க. நேற்று வந்து அதுக்கான மீட்டிங் நடந்தது. மீட்டிங்கில் வந்து சீனியர் மேனேஜர்ஸ் மட்டும் தான் வந்து கலந்துப்பாங்க. சீனியர் மேனேஜர்ஸ்னால் மோர் தென் 15 இயர்ஸ் ஆகும். கம்பெனி வந்து அரௌண்ட் 30 இயர்ஸ் ஆச்சு. மோர் தென் 15 இயர்ஸ் டு 22-28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற சீனியர் பர்சன்ஸ் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் மட்டும்தான் அந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியும். மற்றவங்க யாருமே வந்து அது கீழே இருக்கிற யாருமே எவ்வளோ வருஷம் இருந்தாலும் சரி அவங்கள வந்து கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் கலந்துக்க மாட்டார். கர்த்தரோட கிருபை அந்த மீட்டிங்கில் என்னையும் அமர வச்சார். எல்லோரும் சீனியர் மேனேஜர்ஸ் என்னை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அர்ஜுன் எப்படி இது சாத்தியமாச்சு, ஏன்னா எங்கள் எம்டி எப்படின்னா அவர் வந்து அப்ராட் ரிட்டனு, ஒரு பைசா வந்து லஞ்சம் கொடுத்து இதெல்லாம் செய்ய மாட்டார். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் பணம் கொடுக்காமல் எதுவுமே வேலையே ஆகாது. அதையெல்லாம் மீறி கர்த்தர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப செலவு இல்லாமல் 50 ரூபா லஞ்சம் கேட்குற இடத்துல வெறும் 10 ரூபாவில் வந்து வேலையை முடிக்க வச்சு ரொம்ப அற்புதமாக வந்து என் மேலேயும் எந்த ஒரு கரை இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து அப்ரூவலுக்காக வேலை செஞ்சார். அப்புறம் இன்னொரு பெரிய சாட்சி என்னென்னா, என் ஃபேமிலி இப்போ வரைக்கும் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நான் ஹிந்துலேருந்து வந்தங்காட்டி கர்த்தரோட கிருபை வந்து அரௌண்ட் வெனஸ்டே நினைக்கிறேன் என் தங்கச்சி வந்து சர்ச்சுக்குள்ளே வர வைக்கிறதுக்காக வர வச்சார் ஏசப்பா. நான் விசுவாசிக்கிறேன் என் அப்பா அம்மா வந்து அவங்களோட கடைசி நாட்களை தொடர்றதுக்கு முன்னாடியே வந்து கர்த்தரை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த சபை போதகர் அவர்கிட்ட நான் வந்து எல்லாரும் தயவுசெய்து எனக்காக என் குடும்பத்துக்காக 2 விஷயத்துக்காக ஜபிங்க. ஒன்று, நான் பெற்ற அபிஷேகத்தை நான் என்றைக்கு இழந்துடக்கூடாது, இந்த அபிஷேகத்தில் மேலும் நான் வளரணும். ப்ளஸ் என் குடும்பத்தாலும் வந்து கண்டிப்பாக ஏசப்பாவை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். 2வது, நான் இந்த சபைக்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் வேண்டுதல் வச்சுக்கிறேன்.
நம்மளுக்கு இவ்வளோ ஒரு வாஞ்சியத்தை கொடுக்குற இந்த சபையும் இந்த போதகருமே வந்து கண்டிப்பாக எல்லாரும் இந்த போதகரோட குடும்பத்தையும் நம்ம பாஸ்டரோட குடும்பத்தையும் வந்து எல்லாரும் வந்து ப்ரேயரில் தினம் ஒப்பு கொடுத்து அவருக்காக வந்து ப்ரே பண்ணுங்க. நான் உறுதியாக சொல்ல முடியும், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நம்மளை எப்படி வழி நடத்துறதுக்கு ஒரு போதகர் கிடைக்க மாட்டார். நான் உறுதியாக சொல்கிறேன். நான் எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் எந்த ஒரு ஆட் பண்ணல. இது என்னோட சத்திய வார்த்தைகள். நான் இதை வந்து இன்றைக்கி இங்கே முன்னாடி சொல்கிறேன்னா நான் சத்தியத்தை வந்து நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இன்னும் 4 மடங்காக நான் வளர போகிறேன். நான் அதை முழுமையாக விசுவாசிக்கிறேன். லாஸ்ட் டைம் சாட்சி நான் சொன்னேன், அந்த சாட்சி விட இப்போ இந்த சாட்சி வந்து இன்னும் மேலுமே அடைஞ்சிருக்கு. நான் என்னோடய குடும்பம் என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து சபைக்கு முன்னாடி வந்து ஒரு காரியத்துக்காக வந்திருந்தார். அவர் என்ன பார்த்தா தான் சொன்னார், டோட்டலாகவே மாறிட்டாடா, நீ எப்படிடா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டார். எல்லாமே இந்த சர்ச்சு தாண்டா காரணம்னு சொன்னேன் நான் அவருக்கு. அவர் வந்து கிறிஸ்துவத்தை பற்றி பேசினாலே ஆகாது, ஏன்னா நாங்களாம் பிஜேபி RSSல இந்த டீமு. அவங்களாம் வந்து அப்படியே வாயடைச்சிட்டு தகச்சு போயிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம் கிடையாது, என் குடும்பத்தில் ஒருத்தரையும் கத்தர் தொட்டிருக்காரு. நேற்று என் பிள்ளை வந்து முழங்கால் போட்டு அவனும் ஜபிச்சான். அவனுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அது நடந்தது. நேற்று ஒரு நாளில் ஏசப்பா அவனை வந்து முழிக்க வச்சார். அது எதுக்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆனால் வந்து அவனும் முழங்கால் போட்டு ஜபிச்சான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. எனக்கு நடந்தது மாதிரியே என் மனைவிக்கும் வந்து இருக்குது. என் மாமியார் அவங்க வந்து போத்துணுதா சபை, அவங்களுக்கு நிறைய விடுதலை கொடுத்துருக்காரு ஏசப்பா. ஆனால் அவங்க சாட்சி சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயந்துருக்காங்க பாஸ்டர். மாமியார் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளே வந்து அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து ஃபிக்ஸு வந்து 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 அவங்களுக்கு முடங்கிட்டாங்க. அவங்க லிட்ரலி முகம்லாம் கருவடைஞ்சு போச்சு. இந்த சீக் பிடிச்ச கோழி எப்படி வந்து நிற்கும் அது மாதிரி தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு நிதானம் இருக்காது, ஒரு சிந்தை இருக்காது. நம்ம தட்டி அவங்களை வந்து வாங்க போகலாம் பிடிக்கலான்னு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த ஒரு வாரத்தில் வந்து பயங்கரமான மாற்றம். நான் வந்து கத்தர்கிட்ட வேண்டியிருக்கிறேன், அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன் நான், நீங்கள் இங்கே இருந்துருங்க, நம்ம சேர்ந்து இந்த சபைக்கு போவோம், மாற்றத்தை அனுபவிக்கலாம். இது ரொம்ப ஒரு சுகமான பயணமாக இருக்குது. எல்லோரும் தயவு கூர்ந்து உங்களுக்கான அனுபவத்தை வந்து சாட்சியாக சொல்லுங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. நீங்கள் சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு 4 மடங்கா, நான் உறுதியாக சொல்கிறேன், 4 மடங்காக உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. அவ்வளோ இந்த ஒரு வாரம் அப்படியே ஒரே கொண்டாட்டமாக இருந்த மாதிரி இருந்து இதுக்கும் எங்களுக்கு ரொம்ப வேலையினுடைய நடுவுலையும் கூட நான் என்ன எப்படி சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ ஒரு இது வீட்டில் ரொம்ப சோர்ந்து போய் நடக்கவே முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஆல்ரெடி இந்த ஒரு 2 மாதத்துக்கு அளவுக்கு ஆண்டவர் என்கிட்ட நெருங்கி ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. என்னுடைய பலவீனமெல்லாம் என்னை விட்டு ஒவ்வொன்றா விலகுனதை நான் நல்லாவே பார்த்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2-3 தடவை சாட்சி சொல்லி திரும்பவும் அந்த பலவீனம் என்னை வந்து முடக்கிட்டே இருந்தது. ஆனாலும் நான் சொன்னேன், என்ன ஏசப்பா இப்படி இருக்குது, சரி இது என்னுடைய இதாக இருந்துட்டு போகுது அப்படின்னு நான் விட்டுட்டு, இதுவே என்னோட சொந்த அப்பாவோட தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி, அவங்க வந்து அந்த பலவீனத்தில் இருக்கிறதா நான் ஃபோனில் எனக்கு அவங்க பொண்ணு சொல்லிச்சு, அம்மா ரொம்ப உங்கள் அம்மாவுக்கு இருந்த மாதிரியே அம்மாவுக்கு இருக்குது, ரொம்ப அம்மா சிரமப்படுறாங்க மூச்சு விடுறதுக்கு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார், இது வந்து உன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரையாக பழி வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஒரு உணர்வு தெரிஞ்சுது. அப்போ நான் வந்து என் மேலே அடியில் குடியிருக்கிறோம், அந்த வீட்டு வதில் இருந்துட்டு எனக்கு வேதனையாக இருந்தது. எங்கள் அம்மாவை அது கொன்னுச்சு, எங்கள் பாட்டியை கொன்னுச்சு, தொடர்ந்து என்னையும் அது சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ எங்கள் அத்தைக்கு அந்த மாதிரி இருந்தது நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அம்மாவை விடவும் எங்கள் அத்தை என் மேலே ரொம்ப பாசமாக, எங்கள் அம்மாவை கட்டில எங்கள் அத்தை என்னை ரொம்ப வளர்த்துனாங்க. அப்படி இருந்த இதுக்கு ஐயோ அவங்களுடைய முதிர் வயதில் இப்படி ஒரு பிரச்சனை யான்னு நினச்சி வேதனையோடு நான் உக்காந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் உணர்த்தினார், இது உன்னுடைய குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி. உடனே நான் கண்ணை மூடி ஒரு சின்ன ஜபம் தான், நம்ம போய் ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு டீ குடிச்சிட்டு உக்காந்துருந்தேன். அந்த டீ டம்ளர் அப்படியே வச்சுட்டு போய் மலமலன்னு ஒன்றும் பண்ணலை, ஒரு ஆயத்தமே இல்லை, போய் முழங்கால படிக்கிட்டேன். ஆண்டவரே என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல,
ஆனாலும் இந்த மூச்சு விட சிரமமாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தரும் பலனடையும் ஆண்டவரேன்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணினேன். அப்போ என்ன காரணம், நம்ம அந்த வீசிங்க்கு உள்ளாட அந்த இதை இழுத்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அது இழுக்கிற டைமும் ஆயிடுச்சு. என்னால் அந்த ஆக்சுவலி ப்ரேயருக்கு போகும்போது அப்படி இழுக்குது, என்னால் ஒன்றுமே முடியல. இருந்தாலும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதை இழுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டு நான் போய் ப்ரேயரில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஜெபம் பண்ணியிருப்பேன் என் அத்தைக்காக. இந்த சாபத்திலேருந்து என் அத்தைக்கு சமாதானம் கொடுங்க ஆண்டவரே, அவங்கள விடுவீங்க. இது போல் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, எத்தனை பிள்ளைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து இந்த பலவீனை தாக்குதேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த மூச்சு பிரச்சனை எப்படி என்னை விட்டு போச்சுன்னே தெரியல. அந்த நிமிஷமே ஆண்டவர் அற்புதமாக இருந்தது. அதே நான் வந்து சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு சரி பார்க்கலாம், இது கொஞ்சம் நாளைக்கு பார்த்துட்டு அப்புறமே தான் சொல்லணும். நம்ம ஏற்கனவே 2-3 தடவை சொல்லி இந்த இதுக்கு வந்துக்கிட்டே இருந்ததே அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். அதோட மறுபடியும் இன்னும் இப்போ இந்த வாரம் அனுபவிச்சதை நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த என்னோட குதிங்கால் வந்து ரொம்ப நாளாகவே எனக்கு அப்படியே வலி, கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. என்னோட இடத்துல வேலை செய்கிற இடத்துல கூட நான் நின்றுக்கிட்டு என்ன வேலை வேணாலும் செய்கிற இதில் இருப்பேன். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா அப்படி கால் அப்படியே குதிங்காலுக்குள்ளே அப்படி ஒரு வலி எடுக்கும். வீட்டில் வந்தாலும் அப்படி தான், வீட்டு வேலை செய்கிறதுக்குள்ளே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். நடக்கிறதுனா எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும், ஐயோ அங்கே நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்த நாள்ல இருந்து அந்த ஒரு வாரமும் எனக்கு அப்பயும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு மான் கால்களை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நான் என்னால் ஓட முடியும், என்னால் குதிச்சால முடியும்னு சொல்லி. அப்புறம் ஒவ்வொரு இதுக்காக நான் யோசனை பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் ஒவ்வொன்றா எனக்கு உணர்த்தினார். இந்த ஒரு வாரமும் அவ்வளோ ஒரு அபிஷேகம். நான் இந்த 20 வருஷத்துல எனக்கு கிடைக்காத அந்த அபிஷேகம் என்னென்ன என்னை அறியாமல் ரொம்ப மேலே ஏறி குதிக்கிறேங்க. ரொம்ப குதிக்கிற மாதிரி எனக்கு அப்படியே உயரமாக கொண்டு போகிற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்தது. நான் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடியுதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருந்தது. மணி போனதே தெரியல. அப்புறம் மணி பார்த்தா 10:30ங்கிறாங்க 10ங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் காட்டிலும் நைட்டு நடந்த இதுங்களை ரொம்ப என்ன அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா, இப்படியே நம்ம வெடி உக்காந்துருக்கலாம் போல இருக்கு. அவருடைய மகிமை அவ்வளோ ஒரு நிரப்புச்சுங்க. இதைய பரிபூர்ணமாக உணர்ந்த எனக்கு ரொம்ப பலனாக இருக்கு உடம்புக்குள்ள. இப்போ என் கால் வலியெல்லாம் எங்கே போணுச்சுன்னே தெரியல, போயிருச்சு. ஆனால் நான் பெற்ற இந்த சுகத்தை என் ஜனங்கள் பெறணுங்கிற ஆதங்கத்தில் நான் ரொம்பவும் இதாக இருக்கேன். என் ஜனங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். நான் 20 வருஷத்துல என்னை பார்த்த ஆத்துமாக்கள் ஒருத்தர் கூட திரும்பலை. எனக்கு இதில் நான் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன், ஏசப்பா ரொம்ப நல்லவருன்னு. ஆனால் அறியலை, அவங்க ஏற்றுக்கல. அதுக்கு என் வாழ்க்கையும் ஒரு காரணமாகவே ரொம்ப காரணமாகவே இருந்தது. நீ போய் எனத்தை செஞ்சிட்ட அப்படின்னு. ஆனால் அது எல்லாத்தையும் நான் ஆண்டவர்கிட்ட நேற்றுக்கே எல்லாம் எரிச்சு போட்டுட்டேன். எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் என்னுடைய குடும்பத்தை மகிமையா நடத்த போறாரு. அதை கண்டு என் ஜனங்கள் ஓடி வர போறாங்க ஏசப்பாவோட பாதத்துக்குள்ள. என்னுடைய ஆசையே இதுதான். என் ஜீவன் என்னுடைய ஏசப்பாட்ட போறதுக்குள்ள இது கண்டிப்பா நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 குடும்பத்தையாவது என் ஜனங்கள் ஏசப்பா பாதத்துக்கு ஓடி வரணும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு என் சந்ததி ஒரு மாபெரும் பயங்கரமாக நிற்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திற்கே மாபெரிதான அந்த மகிமையான நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும், மேலும் மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடியனையும் சாட்சியாய் நிறுத்தின தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் குடும்பமாக நிற்பது அவருடைய சுத்த கிருபை. இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் எங்கள் குடும்பத்தை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் புதுசாக இருக்கீங்க, அதனால் நான் அடிக்கடி சாட்சி சொன்னதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு திருமணமாகி 22 வருஷம் ஆகுது. 20 வருஷமாக எங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் ஒரு மனது ஆவியை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். 2 வருஷமாக ஒரு கணவர் சத்துருவின் பிடியில் இருந்திருக்கார். நாங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருந்தோம்.
பொருளாதார ரீதியாக எல்லா விஷயத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சோம் சரி நிறையா டவுன் ஆகிட்டே வரோம், எல்லாமே கொடுத்து அது வந்து எல்லாமே எங்களிடத்துலேருந்து எடுத்துக்கொண்டே போய்கிட்டே இருந்தது. சரி இது ஒரு டைமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் வச்சிட்டு இருந்தோம். அப்போது பாஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அவர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்தி வந்ததற்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நிறைய சாட்சிகள் இருக்குது. அப்போ வந்து நான் இப்போ ரீசெண்டாக நடந்ததை சொல்கிறேன். கணவருக்கு வந்து ஒரு 2 வருஷமாக சத்ருவின் ஆவின் போராட்டம் பயங்கரமாக இருந்தது. நாங்கள் வந்து எப்போதும் நார்மலாக ஜெபத்தில் வச்சிட்டு இருக்க மாதிரியே இருந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு 2 மந்த்தாக பார்த்தீங்கன்னா அதோட காரியங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சது. ஊழியக்காரர் மூலயமா வெளிப்பட ஆரம்பிச்சது, எனக்கு தரிசனங்கள் மூலியமாகவும் வெளிப்பட ஆரம்பிச்சது, டைரெக்டாக வீட்டிலையே பேச ஆரம்பிச்சிருச்சு. அதோட காரியத்தை சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் அவர்கிட்ட கேட்டோம்னா எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட நாங்கள் 2 இயர்ஸாக நைட்டில் வந்து தூங்கியே வீட்டில் தூங்கியே ரொம்ப வருஷங்கள் ஆகுதுன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும் அதோட போராட்டத்தில் இருந்து. ஆனால் ஆண்டவர் எங்களை ஜீவனை கொடுத்து அவர் ஆசீர்வதித்து இந்த இடத்துலேருந்து சத்தியத்தை வெளிப்படுத்தி எங்களை உயிரடை செய்திருக்கிறார். இந்த 6 நாளாக வந்து ஜபத்தில் வந்து நான் வந்து ஆண்டவருக்கும் எனக்கும் மட்டும் ஒரு போராட்டம். கொடுத்தா நீங்கள் விடுதலை தாங்க, இல்லைன்னா நீங்கள் அவரோட ஜீவனை எடுத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இந்த இடத்துல நான் உட்காந்து அவரோட காரியங்களை கேட்டேன். ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தேன். பாஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் ஹெட்லைன் கொடுத்து நமக்கு வந்து வார்த்தை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து நான் முதல் நாளே நான் அதை பெற்றுக்கொண்டேன், டைரியில் எழுதிடுவேன். அப்போ எனக்கு சொன்னாங்க, உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுன்னு 2nd வீக் சொன்னாங்க. நான் லாஸ்ட்டு எழுதிட்டேன். ஆனால் பாஸ்டர் வந்து எனக்கு 3rd வீக்கில் அந்த வார்த்தை கொடுக்கும்போது ஆவியானவர் என்னோட கூட இடைப்பட்டார். அப்போ வந்து என்னை அறியாமல் நான் வந்து என்னை வேலை செய்கிற இடத்துல நிறைய சோர்வுகள் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயர்டில் வந்து ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே காமாயிடுவேன். ஆனால் வந்து எழுப்பி விட்டு ஜெபிக்கும்படி தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சியில் வந்து மற்றவர்கள் பார்த்து சொல்லும்படிக்கு ஆவியானவர் அவர்களுடைய காரியங்களை உயர்த்தியிருக்கிறார். நிறைய டைம் வந்து காலையில் சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவேன், நீங்கள் ஜபத்துக்கு ஆலயத்துக்கு நீங்கள் போங்க, அப்போ தான் உங்களுக்கு விடுதலை தரணும்னு. அவர் ரொம்ப சத்ருவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு அந்த காரியத்தில் விட்டு கொடுத்து அதோடவே போக ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் எவ்வளவு ஜபம் பண்ணியும் அது போராடி போகவே மாட்டேன்ட்டு. அப்போ நாங்கள் சொன்ன ஆவியானவரே 3 காரியத்தை வந்து சனிக்கிழமை வந்து உடன்படிக்கை செஞ்சுட்டு நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து புறப்பட்டு வந்தேன். நீங்கள் விடுதலை தாங்க, இல்லைன்னா அவரோட ஜீவனை இன்றைக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க ஏசப்பா, இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எனக்கு முன்பதாக அவர் வந்து அமர்ந்து இந்த இடத்துல வந்தது. அப்போவே நான் நினச்சேன் விடுதலை வந்தாச்சு அப்படின்னுட்டு. நீங்கள் நினைக்கலாம் சாதாரணமாக ஒரு பேப்பரில் வந்து நம்ம வந்து அந்த பாயிண்ட்டுகள்லாம் எழுதிட்டு வந்துட்டோம் அப்படின்னுட்டு. நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து அவங்கவுங்க பேப்பரில் எழுதும் பொழுது நான் ஒரு 21 பாயிண்ட்டு 26 பாயிண்ட்டு இது எழுதிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு என்னால் எழுதவே முடியல. இவர் மூலயமா வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக. நேற்று சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை. ஆனால் வந்து எழுதவே விடவே இல்லை சுத்தமாக. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவர் வந்து என்கிட்ட போராடி கொண்டே இருந்தார். ஆனாலும் அவரோட ஜபத்தில் வச்சு நான் அந்த பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டு பைபிளில் வச்சுட்டு படுத்துட்டேன். என்ன காலை சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னுட்டு. ஒரு 10 நிமிஷம் 1:15 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் இருந்து ஒரு சத்துரு வந்து ஒரு சீருகிற பாம்பு போல் அந்த சவுண்டும், ஒரு சுழல் காற்று வந்து வீசுகிறது போல் அந்த சுழல் காற்று 2 சவுண்டு சேர்ந்து கேட்டால் எப்படி இருக்குமோ என்னோட செவிகளில் லிட்ரலாக அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இயேசுவின் பட்டை என்னுடைய பட்டையை நட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக அவர் என்னென்ன வார்த்தைகளை எனக்கு கொடுத்து பலப்படுத்தி அபிஷேகித்திருந்தாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜபிக்கும் பொழுது அந்த சவுண்ட் அப்படியே அமைதலாக இருந்தது. அப்போ தேவன் எனக்கு கொடுத்த சமாதானமும் விடுதலையும் நான் கண்டேன். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெரிய பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தது. இது எப்படி ஜெபிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் தயக்கத்தில் தான் இருந்தேன். ஆனால் போன வாரத்தில் பாஸ்டர் அதுக்காகவே கொஞ்சம் தனியாக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணினாங்க. நானும் வீட்டில் போய் ஒரு 4 நாளாக ப்ரேயர் பண்ணேன். நான் சாட்சி சொல்லணும், நீங்கள் இதுக்காக இந்த அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேவன் கிருபையால் அவளுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் தேவன் அவளை பாதுகாக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வந்து இந்த வாரத்தில்
4 டேஸ் எனக்கு வர முடிஞ்சது. ஏன்னா எனக்கு 28லேருந்து எனக்கு நல்ல ஃபீவர் ஆயிடுச்சு. 27th அன்னைக்கு என்னோட பர்த்டே. எனக்கு சின்ன வயசில் அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போகும். அது எப்படின்னா ஒரு மாதம் அந்த வியாதி எனக்கு குழந்தையில இருக்கும் போது இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போது ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு வருஷமும் வந்துட்டு இருக்கும். அதாவது என்னென்னா எந்த ஒரு வியாதி புதுசாக வருதோ அது ஃபஸ்ட்டு எனக்கு வந்துடும் எங்கள் குடும்பத்தில். அது ரொம்ப என்னைய குழந்தையிலே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தது. அப்போது நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிப்பேன்னு நினைக்கிறேன். அப்போது ஒவ்வொரு எக்ஸாமும் என்னால் எழுத முடியாது. அந்த சின்ன வயசுலேயே எக்ஸாம் எல்லாம் எழுத முடியாது. அப்போ அம்மா ஒரு தடவை சொன்னாங்க, நீ நல்ல ப்ரேயர் பண்ண, ஏசப்பா கிட்ட கேளு, உனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கேளுன்னு அந்த சின்ன வயசில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், குழந்தையில கேட்டேன். ஆனால் அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு அந்த வியாதிகள் எல்லாம் வராமல் ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அதனால் இப்போவும் என்னை கொஞ்சம் பலவீனமான ஆள் தான் நான். அதிகமாக எனக்கு எந்த ஒரு இதுனாலும் உடனே அட்டாக் ஆகிடும். என்னோட அக்காவுக்கு வியாதியே வராது, அவளுக்கு ஒரு இதுவுமே வராது. ஆனால் அவளோட 31வது வயசில் அவள் கேன்சரில் இறந்து போயிட்டா என்னோட அக்கா. இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். ஆனால் என்னக்கிட்டக்க நிறைய சில காரியங்கள், தவறான காரியங்கள், நான் என்னோடய வாழ்க்கையில் நான் விரும்பி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்தது. ஆனால் நான் இங்கே வந்து சில விஷயம்னா பாஸ்டர் கூட நல்லா பேசுவேன், என்னோடய காரியங்கள் எல்லாம் அவர்கிட்டக்க நான் சொல்லுவேன். ஆனாலும் இந்த வீக்கில் வந்தப்போ பார்த்திங்கன்னா என்னோட அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு அந்த ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதமான எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு ஆண்டவர் என்னை பயங்கரமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக்கி எனக்கு இந்த வருஷத்தை கொடுத்தாரு. நான் அது என்னோட வாழ்க்கையில் உணர்ந்தேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே இறந்து போயிடுவோம், அந்த நியர்லி ஒரு 4 வயசுலேருந்தே எனக்கு. அப்போ ஆண்டவர் அதை ஒரு 10 மடங்காக எனக்கு உயர்த்தி அந்த ஒரு ஏஜை எனக்கு ஆண்டவர் கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் அது ரொம்ப அதிசயமாக ஆண்டவர்கிட்ட அதான் பாஸ்டர் எனக்கு நடத்துனது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அன்னைக்கு வீட்டுக்கு போனேன், அன்னைக்கு நைட்லேருந்தே எனக்கு ஃபீவர், பயங்கர ஃபீவர், என்னால் முடியலை. ஆனாலும் அடுத்த நாள் கிளம்பி உட்காந்துருந்தேன், ஆனால் என்ன முடியலை. அடுத்த நாளும் ரொம்ப பலகீனப்பட்டு படுத்துட்டேன். அப்போது ஃப்ரைடே லாஸ்ட் ப்ரேயர்னு நினச்சிட்டேன் நான். அப்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், அவங்க சர்ச்செல்லாம் வரமாட்டாங்க, இன்னும் ரசிக்கப்பட இல்லை. அப்போ சொன்னேன், நம்ம இன்றைக்கி கட்டாயம் போகணும். பாஸ்டர் வந்து ஏன்னா அவர் வெல்டிங்கில் இருக்கார், அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நல்லா இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வாங்க நம்ம போகலான்னு சொல்லி. அவரும் வந்தார். நாங்கள் 2 பேரும் 2 நாளாக வந்துட்டு இருக்கோம். அந்த 2 டேஸ்க்கு அப்புறம் வரலை, அதுக்கப்புறம் வந்தோம். ஆனால் ஆண்டவர் இந்த 2 நாட்களில் எங்களோட நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் செய்த நன்மைகள் இருக்குது. ஆனால் அது எப்படி பாஸ்டர் மூலியமாக வெளிப்படுத்தினார், நான் சொல்லாத சில காரியங்களை ஆண்டவர் இந்த 2 நாளாக எங்களுக்குள்ளே வெளிப்படுத்தினார். என்னென்னா, அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம், அவருக்கு லங்ஸ் ஒரு 40% அவருக்கு கொஞ்சம் பாதிப்பாயிடுச்சு. அவர் வெல்டிங்கில் இருக்கிறாரு. இதை பாஸ்டர் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு அவர்கிட்ட வெளிப்படுத்தினாங்க. அவங்க உண்மையாகவே சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் பாஸ்டருக்கும் தெரியும். நான் வந்து பாஸ்டருக்கு தெரியும், நாங்கள் பேசியிருக்கோம், அதனால தெரியும். இருந்தாலும் அந்த விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் அந்த விஷயங்களை சொல்லும் போது சில காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. அது வந்து அவருக்கு பயம் வந்துருச்சு. அவர் பயம் வந்துட்டு, நான் நேற்று வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை டாடி நீங்கள் வாங்க, ஆண்டவர் நம்ம கூட ஏதோ ஒரு காரியங்களை நமக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். அப்போ நேற்று ஆண்டவர் எங்களுக்கு கூட ரொம்ப ஒரு இதாக பேசினார். அப்போது நான் இதை சாட்சி சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போன பிறகு எங்கள் 2 பேருக்குள்ளே அந்த விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருந்தது. என்னென்னா, நேற்று பாஸ்டர் லிட்டராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து உன்னோட கணவருக்கு இந்த வியாதி நீ இப்போ தான் வந்ததுன்னு நினச்ச, இல்லை 15 to 20 இயர்ஸாக அவருக்குள்ள அந்த இயர்ஸ்குள்ளேயே வந்துடுச்சு. அப்புறம் உன்னோட நீ மேரேஜ் ஆகி போகும்போது நீ வந்து மலடியாக இருக்கணும்னு உன்னை அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது முடிவு பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நாங்கள் நேற்று வீட்டுக்கு போன பிறகு தான் நான் யோசித்தேன். ஏன்னா நான் என்னோட 30th ஏஜில் தான் நான் மேரேஜ் பண்ணினேன். அப்போது எல்லாருமே சொன்னாங்க, நீ சீக்கிரம் கன்சீவ் ஆகணும், நீங்கள் அதுக்கான வேலையை பாருங்கள், ஏன்னா உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிலாம் எங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் அதை பற்றி யோசிக்கல. ஆனால் ஆண்டவர் சீக்கிரம் இது பண்ணார். அந்த டைமில் பாஸ்டர் சொன்ன விஷயங்கள் ஒன்று நடந்தது. நான் இதை எதுவும் சொல்லணும்னு நினச்சதில்லை, யார்கிட்டே நான் பகிர்ந்து பாஸ்டர்கிட்டே இதை சொன்னதில்லை. எனக்கு வந்து எப்படின்னா, நான் கன்சீவ் ஆகிறதுக்கு எனக்கு கன்சீவாக இருக்கிறேங்கிறது 72 டேஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுமே. ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ராப்ளமான அந்த சூழ்நிலையில் போனோம். அதே மாதிரி நான்
எனக்கு பாப்பா பிறக்கிற அன்னைக்கு நான் டெத் ஆகிடுவேன்னு நினச்சிட்டேன். ஏன்னா என்னோட பனிக்கூடம் வந்து உடையலை, அவங்க எனக்கு வலி இல்லை ஒன்றும் இல்லை, என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணி என்னோட பனிக்கூடத்தை 9 தடவை குத்தியே உடச்சி தான் என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி நான் அம்மா சொன்னாங்க நீ டெத் ஆகிடுவேன்னு நான் நினச்சேன் நீ அந்த பிரசவ வாழில் இருக்கும் போது அப்படின்னு. அப்போது நான் யோசித்தேன், நான் என்னடா அப்போ நம்ம சரி நம்மளுக்கு அப்படி தான் யோசிச்சேன். ஆனால் நேற்று ஆண்டவர் அந்த காரியங்களை, முன்னாடி நடந்த காரியங்களை நேற்று ஆண்டவர் என்னன்னா 15 to 20 இயர்ஸ் சொல்கிறாரு. எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் அவங்க ஹிந்து, நான் போன பிறகு பார்த்தீங்கன்னா நான் விரும்பி மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட மாமியார் வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ போகும்போது என்னோட நாத்தனாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை. அவள் கிராமத்தில் தான் அவங்க மாமனார் வீடெல்லாம். ஸோ 3 வருஷம் இல்லை. அப்போது அவள் வீட்டுக்கு நான் ஒரு நாள் எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். போயிட்டு வந்து ஒரு 1 வீக் இருக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் வந்துச்சு. என்னன்னா என்னோட நாத்தனார் வந்து கன்சீவாக இருக்கா. அப்போ தான் அவங்களுக்கே தெரிஞ்சு 3 வருஷம் கழிச்சு. அப்போ எனக்கு ஒரு நான் அப்போ தான் போனேன். அப்போ எங்கள் மாமியாருக்குலாம் ஒரு சந்தோஷம், பரவாயில்லையே இந்த பிள்ளை வந்தா அவளுக்கு ஒரு இது மாதிரி ஒரு குழந்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் மேரேஜ் ஆகி போய் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 1.5 மந்த் இருக்கும். எங்கள் 2 பேரையும் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக விட்டுட்டு போயிருந்தாங்க. அவருக்கு ஒரு சத்ரு போராட்டம் வந்துருச்சு இந்த வீட்டுக்குள்ள. அப்போ என்ன சொன்னார், நீ ப்ரேயர் பண்ணிரு அப்படின்னு சொன்னார். அப்போ நானும் ப்ரேயர் பண்ணேன். எனக்கும் அது பாதிப்பாயிருச்சு. என்னன்னா என்னை சுற்றி வந்து தர நான் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லி ஒரு ஆவி என்னை ஃபோர்ஸ் பண்ணுது. ஆனால் நான் திறக்க இல்லை. அப்போ நான் அங்கே திருச்சியில் என்னோட பாஸ்டர் கிட்ட பேசினப்போ அவர் சொன்னார், இல்லை மலர் இது மாதிரி இருக்கு, உன் வீட்டில் இருக்கு, ஆனால் நீ ப்ரேயர் பண்ணுறீல, ஸோ அதனால அதோட கிரிகை செய்யாமல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதனால நான் மேரேஜ் ஆனாலும் உடனே கன்சீவ் ஆனேன். 1 இயர்க்குள்ளே பாப்பா இது பண்ணால், ஆனால் பாப்பா பறந்துட்டா. ஆனால் இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் என்னன்னா, ஆண்டவர் பாஸ்டர் மூலியமாக வெளிப்படுத்தினது வந்து உண்மையான காரியம். என்னன்னா அவன் அப்படியெல்லாம் போராடி இருக்கிறான் அந்த வீட்டில் அந்த சத்துருவோட போராட்டம் இருந்திருக்கு. ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இருந்து, நான் அந்த டைம்ல நிறைய பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கும் போது, நான் கன்சீவாக இருக்கும் போது நான் இதெல்லாம் இந்த சாட்சியெல்லாம் நான் எப்போ சொல்லணும்னு நினச்சேன்னா, என்னோட பொண்ணு பெரிய பொண்ணானோன்னே, ஏன்னா அவங்க எல்லாருமே ஹிந்து, என்னோட மாமனார் வீட்டில் எல்லாருமே ஹிந்து. அப்போது நான் எப்போ சாட்சி சொல்லணுச்சுன்னா, என் பொண்ணு பெரிய பொண்ணானோன்னு அவளுக்காக அந்த சாட்சியை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை அந்த விஷயத்த சொல்ல வச்சிருக்காரு. ஏன்னா நான் பாப்பா என்னோட வயிற்றில் கன்சீவாக இருக்கும் போது நான் ரொம்ப ப்ரேயர் பண்ணுவேன். நிறைய வசனங்களை படித்து மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பேன். 10 கட்டளையே என்னோட வயிற்றில் கையை வச்சு நான் சொல்லுவேன், என்ன எஞ்சி உனக்கு வேற ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன்னா என்னோட பொண்ணோட காரியம் வேற மாதிரி முடிஞ்சிடக்கூடாது, நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் என்னோட வயிற்றில் கை வச்சு 10 அப்புறம் நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணி டெய்லி நைட்டு என் பிள்ளைக்கு சொல்லிட்டு இருப்பேன். என்னோட பொண்ணு எனக்கு வளகாப்பு போட்டு 7ஆவது மாதம் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, என்னோட அம்மா வீட்டுக்கு. அன்னைக்கு அப்போ நான் ஒரு விஷயம் அந்த டைமில் என்னோட விஷயம் கேள்விப்பட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வீட்டுக்கு போன அடுத்த செகண்ட்லேருந்து பைபிளில் ஆதியாகமம் முதல்ல ஆரம்பித்து நான் ரொம்ப லவுடாக சத்தமாக படிப்பேன் வசனங்கள். ஆதியாகமம் 1லேருந்து ஆரம்பித்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறதுக்கு ஃப்ரைடே போய் அட்மிட் ஆகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனம் வரைக்கும் லவுடாக ஏன்னா நான் நினைப்பேன் என்னோட பிள்ளைக்கு ஆண்டவரோட வசனங்கள் இப்போவே போயிடணும், ஏன்னா என்னோட காரியங்கள் எப்படியா இருக்குமோ அப்படின்னு தெரியாது அப்படி சொல்லி நான் சத்தமாக என்னோட பிள்ளைக்கு வாசித்து அந்த பிள்ளைக்கு வயிற்றில் இருக்கும் போதே நான் இது பண்ணுவேன். ஆனாலும் இன்னைக்கு நிறைய போராட்டங்கள்லாம் இருந்தாலும் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையைனா ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து கர்த்தர் உயர்த்திருக்கிறாருன்னு நான் நினைப்பேன். ஏன்னா என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே அவங்க என்னோட கூட எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே நல்ல ஹை. ஆனால் எங்களோட குடும்பம் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் நான் யோசிப்பேன், ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து எல்லாம் இருந்தாலும் ஆனால் நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க அப்படி ஒரு எண்ணம் உண்டு எனக்கு. நான் படிப்புலையும் சரி எதுலேயும் சரி என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க படித்த மாதிரி நான் படிக்க இல்லை. என்னோட தம்பி படிக்க இல்லை, அவனுக்கு ஒரு சூழ்நிலை, எங்கள் அக்காவும் படிக்கலை. படிக்க வச்சாலும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் நான் படிச்சிருக்கலாம், பட் நான் அது ரொம்ப படிக்கணும்னு நினைக்க இல்லை. ஆனால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இன்னைக்கு எங்களை உயர்த்தி இந்த ஊருக்கு கொண்டு வந்து இங்கே வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் ரொம்ப நிலையாக எங்களோட ஸ்டேபிளாக எங்களை கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறாரு. அதற்காக நன்றி சொல்கிறேன். நான் ஏன் இந்த சாட்சியை சொல்லணும்னு நினச்சேன்னா, ஆண்டவர் நேற்று அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தினார், காரியங்களை வெளிப்படுத்தினா. இவ்வளோ நாள் வரேன்
ஆண்டவர் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் அவர் பேசுறது, பாஸ்டர் எனக்கு சொல்றது எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, இது கரெக்ட். நான் எதா இருந்தாலும் பாஸ்டர் சொல்ற வார்த்தைகளை நான் அதை யோசிச்சு பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா நேற்று லிட்டரலா ஆண்டவர் பேசினார், உங்களோட காரியங்கள் இதுதான் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த வார்த்தையை நம்ம சபைக்கு முன்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆண்டவர் எல்லா காரியங்களையும் இந்த வார்த்தையில எங்களுக்கு இது பண்ணாரு. அவரே ரொம்ப பயந்துட்டாரு. அது எங்க மாமியார் வீட்டுல எல்லாம் சொல்லும் போது எங்க மாமியார் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ என்னன்னா அந்த இது வேலை செய்யுது. இப்போ என் குழந்தைனுக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு. அவனுக்கு இன்னும் குழந்தை இல்லை. அப்போ அவர் சொல்றது கரெக்ட் தான். ஆண்டவர் நம்மளை அந்த இடத்துல நம்மளை எங்க பாச சொல்வாரு, நீ இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலும் உன்னோட இது அந்த குடும்பத்தை தாங்கும், நீ அதை கவலைப்படாத சொல்லுவாரு. அது மாதிரி ஆண்டவர் நேற்று எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினாரு. அவர் இன்னைக்கு இப்போ சர்ச்சுக்கு வரல, நான் ஈவினிங் வாங்கன்னு கூப்பிட்டுருந்தேன். நீங்க எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு அவர் ரட்சிக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. பிரைஸ் தி லார்ட். என்னையும் கூட எங்கள் சிறுசாட்சி இருக்கிற தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் சொல்ல போகிற சாட்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வீக் நடந்தது மட்டும்தான். லைக் நான் அரௌண்ட் 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு நான் அனாயிட்டிங் கிஃப்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஆண்டவர் என்னை தொட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை நான் அந்த கிஃப்டை விட்டுட்டேன். நான் வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாத்திலும் சுற்றுறது அந்த மாதிரி இருக்குட்டு அதை நான் விட்டுட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா எவ்ரி வீக் சண்டே சர்ச் போகிறது, சாட்டர்டேஸ் போகிறது, எல்லாமே சர்ச்சில் எல்லாமே பண்ணாலும் அது வந்துட்டு எங்கள் அம்மா நிறைய டைம் எனக்கு சொல்லுவாங்க, நீ அந்த கிஃப்ட்டுக்காக ப்ரே பண்ண, கிடைச்சதை விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நிறைய டைம் சொல்லுவாங்க. மண்டே வந்துட்டு நான் ப்ரே பண்ணேன். அப்போ வந்துட்டு எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரேயர்ஸ்னால் பிடிக்கும். ஆனால் வந்துட்டு என்ன நான் போய் ஜெபிப்பேன், எனக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நான் ப்ரே பண்ணி முடிச்சிடுவேன். அப்போ வந்துட்டு 2 மணி நேரம் இப்போ என்ன பண்ணுறது, திடீர்னு அதில் 1 மணி நேரம் மெசேஜ் இருந்துட்டா கூட உட்காந்துக்கலாம் சும்மா, அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு இப்போ 2 hours ப்ரேயருங்கிறப்போ நானும் பாஸ்டர் மெசேஜுக்கு வருவாருன்ட்டு கண்ண மூடி உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு பாஸ்டர் வந்துட்டு சொன்னார், ஆண்டவர் வந்துட்டு இன்னைக்கு உன்னை உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். உன்னை உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் உடைச்சா நமக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லையே, நம்ம பிரேக் ஆகி அழுகணுமே. ஏன்னா வந்துட்டு த்ரூ அவுட் மை லைஃப் வந்துட்டு நான் நிறைய சர்ச்சஸ் போயிருக்கேன். நான் படித்தது ஒரு கார்மியில் தான் நான் படித்தேன். நீங்கள் எந்த பாஸ்டர்ஸ் எடுத்தாலும் எல்லா பாஸ்டர்ஸோட மீட்டிங்க்கும் நான் போயிருக்கேன். இங்கே கோயம்புத்தூரில் நிறைய சர்ச்சஸ் போயிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட லாஸ்ட் 3 yearsஆக வந்துட்டு அனாயிட்டிங்காக 1 week ப்ரேயர், 40 days கேம்ப்பு, ஸ்கூல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இந்த மாதிரி புக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நிறைய ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகிட்டேன். காட் எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த நிறைய பாஸ்டர்ஸ் போனங்காட்டிக்கு எனக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கிறிஸ்டியானிட்டிலே டவுட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி நான் மென்டல் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் என்னை பார்த்து லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நான் எங்கேயுமே பிரேக் ஆகி அழுததே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு லாஸ்ட் ஈஸ்டர் வந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் இங்கே ரொம்ப பிரேக் ஆகி இருந்தேன். அப்போ நான் வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்போ வந்துட்டு நான் 2-3 டைம் இங்கே பிரேக் ஆகி அழுதுருக்கேன். அப்போ வந்துட்டு மண்டே வந்துட்டு பாஸ்டர் சொன்னார், உன்னை கடவுள் உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா வந்துட்டு, தூதர்கள் கொண்டு உனக்கு அபிஷேகம் வராது, உனக்கு தாங்க முடியாத அபிஷேகம் வந்துட்டு ஆண்டவரே எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு என் தலையில் கை வச்சு பாஸ்டர் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இதை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கர்த்தர் இங்கே பேசுகிறாரு அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்போ வந்துட்டு என்னடா இத்தனையும் சொல்லிட்டு உனக்கு சொல்கிறாருன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா யாருக்கோ சொல்கிறாருன்ட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அன்னைக்கு ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் ப்ரே பண்ணாங்க பாஸ்டர்கிட்ட. நானும் ப்ரே பண்ணிவிட்டு போகிறப்ப எனக்கு காரில் போகிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட் ஃபீலாகவே இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கும், நம்ம லைஃப் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப கில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்போ நான் நைட்டே பாஸ்டர் கால் பண்ணேன், பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறப்ப பாஸ்டர் எடுக்கல. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் பாஸ்டர்கிட்ட பாஸ்டர் எனக்கு ரிவர்ட் பண்ணார். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு அந்த கில்ட் ஃபீல் வரக்கூடாது சந்தோஷ் அப்படின்னு சொன்னார். அப்போ பாஸ்டர் ஒரு பாயிண்ட் சொன்னார், நீ 3 days ப்ரேயர் பண்ணாமல் ஒரு 3 to 4 days ப்ரேயர் பண்ணாமல் 5th day நீ வந்து ப்ரேயர் பண்ணினா வந்துட்டு உனக்கு அதுக்கான ஃபுல் பிளெஸிங் உனக்கு ஆண்டவர் 5th day தருவார். ஸோ நைஸ் காட் அப்படிங்கிற மாதிரி பாஸ்டர் அப்படி மோட்டிவேட் பண்ணார்.
நான் செகண்ட் டே ப்ரேயருக்கு வந்தேன். அப்போ வந்துட்டு அந்த ப்ரேயரில் எனக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் சும்மா நார்மலாக நான் எப்போதும் போல ப்ரே பண்ணுற மாதிரி ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிவிட்டு நார்மலாக நான் என்னோடய திங்ஸ் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். ஆனால் முடிவில் வந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க, சர்ச்சில் யாருமே இல்லை. நான் மட்டும் கடைசியாக நின்று நானும் அம்மாவும் ப்ரே பண்ணோம். அப்போ பாஸ்டர் வந்து தலைமையில் கை வச்சு ஜெபிச்சார். அப்போ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபீல் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் தொட்டா இங்கேருந்து அங்கே போய் விழுந்தேன், அங்கேருந்து இங்கே போய் விழுந்தேன். அப்போ நான் யோசிப்பேன், எப்போ ராக்கெட்டுக்கு இது கட்டியிருப்பாங்களா, சும்மா அங்கே போய் இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த மாதிரி எதை எடுத்தாலும் நான் ஃபன்னாக நினச்சிட்டு விட்டுருவேன். அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் நினைப்பேன், திடீர்னு பீட்டுக்காக ஆடுறாங்க, அந்த வைப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவேன். அப்போ அந்த ஈவினிங் வந்துட்டு பாஸ்டர் ப்ரே பண்ணார். அன்னைக்கு யாருமே இல்லை, நானும் அம்மா மட்டும் ப்ரே பண்ணிருந்தோம். அப்போ நான் அபிஷேகத்தில் நிறைஞ்சேன். அப்போ எனக்கு அது ரொம்ப வித்தியாசமான புது ஃபீலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டேவும் நிறைஞ்சேன், 3ஆவது நாளும் நிறைஞ்சேன், நேற்றும் நிறைஞ்சேன், நிறைஞ்சிக்கிட்டே இருக்கேன். அது வந்துட்டு அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி புது விதமான ஃபீலாக இருந்துச்சு. அதாவது நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோமா இல்லை நம்மளே வந்துட்டு நினச்சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு, நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்ஸு எல்லாம் எதாக இருந்தாலும் ஜீசஸ் நமக்கு கிடைச்சதே நம்ம ரொம்ப கிரேஷியஸாக எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டீமன் பொசஸ்டு அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்க்குறப்ப எனக்கு நான் அதாவது எப்படின்னா, ஆண்டவரே இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிட்டு வந்தார், ஆண்டவரே ரசிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பண்ணுறாள் நான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் ஒரு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சினிமா பாட்டு கேட்குறேன்னா, அப்போ எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஃபீலாக இருக்கும். அதிகபட்சம் நான் ஒரு பாட்டு கேட்குறதுக்குள்ளே 100 டைம் நான் பேசிக்குவேன் எனக்குள்ளே, எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி நான் பேசுகிறப்ப, சாண்டவரே ஒரு பாட்டு மட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நான் இருக்கிற பர்சன் மாதிரி இருந்தப்ப எனக்கு வந்துட்டு ஆண்டவர் எனக்கு இந்த வீக் ப்ரேயரில் வந்துட்டு எவ்வளோ கிரேஷியஸாக இருக்க, உனக்கு கிடைச்சது வந்துட்டு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற மாதிரி உணர்த்தினார். அதுக்கப்புறம் பாஸ்டர் இங்கேருந்து நிறைய விஷயங்கள் ப்ரீச் பண்ணுறப்ப சொல்லுவார், நான் என் கால்கிட்ட புழு நின்றுச்சு, கால்கிட்ட பூச்சி நின்றுச்சு, என்னை ஒருத்தன் கொலை பண்ண வந்தான், என்னை தொட்டுப்பாருன்னு நான் சொன்னேன் அப்படின்ட்டு நான் யோசிப்பேன். அவங்க உட்காந்துட்டு நான் யோசிப்பேன், என்ன பாஸ்டர் டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் லிட்டரலாக யோசிப்பேன், லைக் இப்போ யார் நின்று சொன்னாலும் ஒருத்தர் கொலை பண்ண என்ன வந்தார், அங்கே நின்று என்னை தொட்டுப்பாருன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ப்ராக்டிக்கலாக நான் யோசிக்கிறப்ப என்னடா ஒரு டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். ஆனால் லிட்ரலாக நான் அதை ஃபேஸ் பண்ணேங்க. அதாவது வந்துட்டு பாஸ்டர் வந்துட்டு நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்கார். அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னா, ஒருத்தங்க நின்றாங்க, பாஸ்டர் எதுவுமே சொல்ல, கிட்டவான்னு மட்டும்தான் சொன்னார். அவங்களால வரவே முடியல, அது அவங்கள அலைக்கழிக்குது. அப்போ வந்துட்டு நான் பாஸ்டர்கிட்ட இப்படி தான் நின்றுருக்கேன். அப்போ நான் உணர்ந்தேன், அது வந்துட்டு நார்மல் பீப்புள்னால சொல்ல முடியாது. தட்ஸ் லைக் அது ஒரு விதமான புது ஃபீலாக இருந்துச்சு. அப்போ அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். அப்போ வந்துட்டு அவர் அவங்களால கிட்ட கூட வர முடியல, அந்த அளவுக்கு வந்துட்டு பாஸ்டர் வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஃபீல்டில் இருந்தார். அப்போ பாஸ்டர் சொன்னார் நம்மக்கிட்ட, நம்ம வந்துட்டு அக்கினியை பெற்றுக்கொள்கிறவங்க, நம்ம ஈஸியாக நிற்க முடியும், அப்பா கிட்ட நிற்க முடியும், ஆனால் அவங்களால நிற்க முடியாது. அப்போ நான் வந்துட்டு யோசித்தேன், எவ்வளோ கிரேஷியஸாக வந்துட்டு காட் நமக்கு வந்துட்டு நம்மளை தெரிஞ்சு கொண்டாரு. நம்ம பண்ணுற பாவங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லுவேன், நான் ஆளே இல்லை, எப்படியோ ஒரு இதில் ஓடிட்டு இருக்கேன் என் பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எந்த டேலண்ட்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லை, ஸ்கில்ஸ் இல்லை, எனக்கு அதாவது என்னை பற்றி எனக்கு தெரியும்ல. அப்படிங்கிறப்ப எனக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபைடு குவாலிஃபிகேஷனோ இல்லை ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நார்மலான ஒரு பர்சன் தான். ஆனால் வந்துட்டு காட் வச்சிருக்கிற பிளேஸோ இல்லை பண்ணுற செயல்களோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம பீப்புள் கிட்ட சொல்கிறது என்னென்னா, பாஸ்டர் எனக்கு சொன்னது தான், 3 to 4 days வரலைனாலும் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம காட் ரொம்ப கிரேஷியஸான காட். இத்தனை நாள் இருந்த பிளெஸ்ஸிங்ஸ் மொத்தமாக உங்களுக்கு சேர்த்து எனக்கு தருவார். அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். தேங்க்யூ சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நாங்கள் வந்து இந்த ப்ரேயருக்கு வந்து வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஒரு நாள் இந்த மாதிரி தொடர்ந்து அட்டன் பண்ணதில்ல. அப்போ இவரால் முடியாது அப்படிங்கிறனால நான் கூட போக முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இவர் வந்து போயிடலாம், இந்த வாரம் எப்படியும் இந்த 5 நாளும் போயிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார். இவர் டயாலிசிஸ் முடித்து ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் அப்படியே வந்துட்டார். வந்து பலனாக தான் உட்காந்தார். ஒவ்வொரு நாளும் நான் கொஞ்சம் லேட்டானாலும் சத்தம் போட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்படி இருக்கும்போது இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை தான் நினைக்கிறேன், நான் வந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்கள் இருக்கீங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, எனக்கு அபிஷேகம் வேறு இன்னும் அபிஷேகம் வாங்கலை, அதனால் எனக்கு நீங்கள் இருக்கிறது என்னால் உணர முடியல. நீங்கள் இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அபிஷேகத்தில் நிறையறாங்க, பேசுகிறாங்க, எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படிப்பா நீங்கள் இருக்கிறீங்க, எப்படிப்பா நான் ஃபீல் பண்ணுறது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறேன். அப்போ அன்னைக்கு கிளம்புற சாயங்காலத்தில் தான் எங்கள் காம்பவுண்டில் நாங்கள் எப்போவும் முடிச்சுட்டு 9 மணிக்கு போகும்போது பூட்டிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மணி வரைக்குமாவது திறந்துருக்கணும் கேட்டு. அவங்க நாங்கள் போகிறதும் தெரியும், வண்டி இல்லாததும் தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் கேட்டை பூட்டிடுறாங்க. 9 மணிக்கே பூட்டிடுறாங்க. அப்போ நான் வந்து அன்றைக்கி சாயங்காலம் என்னோட கணவர் என்ன பண்ணார், எப்போவுமே பேச மாட்டார், என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கி அவர் போய் பேசிட்டார். ஏம்மா, நாங்கள் எப்போவுமே போகிறது உங்களுக்கு தெரியுது, ஏன் பூட்டுறீங்க, என் பையன் டெய்லியும் குதிச்சு தான் திறக்கிறான், அவன் விழுந்து அடிப்பட்டா எப்படி, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக பேசிட்டார். அவங்களும் கூட பேசிட்டாங்க. அப்போ எனக்கு கோவம் இருந்துச்சு. நான் இவரை கட்டுப்பிடித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து அந்த கோவம், நாளைக்கு போய் அவங்க 2 வார்த்தை கேட்கணுங்கிற கோவம் எனக்கு இங்கே இருக்கிற ப்ரேயரை அட்டன் பண்ண முடியல. என்னால் பாஸ்டர் சொல்கிறது, ஜெபிக்கிறது ஒன்றுமே மைண்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறாங்களே, அவங்கள போய் கேட்கணுங்கிற கோவம் இருக்கும்போது நான் அந்த கோவத்தோட பக்கம் வச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தேன். அவனோட்ட, நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரிலப்பா, எனக்கு உணர்த்துங்கும் போது டக்குன்னு பாஸ்டர் வந்து எங்கள் ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் நான் இருக்கேங்கிறது எப்படி சொன்னார்னா, நீங்கள் யாரோ கோவத்தில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்கள் உங்கள் கோவத்தை வந்து விட்டுட்டு நீங்கள் மன்னிச்சிடுங்க, அவங்கள மன்னிச்சுட்டு உங்களுக்கு ஆகலைன்னா அவங்கள ஒதுக்கிடுங்க, இல்லைன்னா சமாதானமாக போயிருங்கன்னு சொன்னேன்னே நான் என் பையன் பார்த்தா. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற கோவம் அவனுக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவனுக்கும் கோவம். அவன் பார்த்தோன்னா உடனே நான் எந்திரிச்சு ஆண்டவர் என்கிட்ட உடனே பேசினாருங்க அப்படின்னு சொல்லி நான் அப்போவே 2 வார்த்தை மைக்கில் பேசினேன். அப்போ ஆண்டவர் வந்து என்னோட இருக்கிறாருங்கிறத, நான் என்கிட்ட பேசினாருங்கிறத நான் அன்றைக்கி ரொம்ப உணர்ந்தேன். எனக்கு இந்த ப்ரேயர் 365 நாளும் வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பையன் மொபைல் பார்க்காம இருக்க முடியும். அப்போல்லாம் மொபைல் பார்க்க முடியறதில்ல. ப்ரேயர் எப்படி ஒரு 2 வார்த்தையாவது அவனுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வார்த்தை வந்து அவனுக்குள்ளே போயிடுது. ஜாம் பண்ணுறான் தனியாக முட்டி போட்டு. எனக்கு ரொம்ப அது ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரேயர் விடாமல் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த 1 வாரம் பத்தாது, டெய்லி இருந்தால் இங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, போனால் நிம்மதியாக இருக்குது. வீட்டில் ஜாம் பண்ணலனாலும் இங்கே வந்துட்டு போகிறது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அப்புறம் நாங்கள் நேற்று ஒரு நாள் ப்ரேயர் அட்டன் பண்ணல, எங்களுக்கு அட்மிஷன் நேற்றுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போது இந்த வாரத்தில் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஆன்ஜியோ இந்த ரொம்ப வீக் அதிகமாக இருந்துச்சு, என்னெல்லாம் பண்ணலாங்கும் போது அங்கே ஒரு டாக்டர் எங்ககிட்ட நல்லா பேசுகிறாருன்னு சொன்னீங்க. அவங்க வந்து சொன்னார், எங்கள் டாக்டரே வந்துட்டு இப்படி வீக்கமாக இருக்கிறது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து தைஸில் போட்டுக்கோங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற வரைக்கும் தைஸில் உங்களுக்கு ஃபேம் கத்தீட்ரல் வச்சிடலாம், அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது, இதுலேருந்து ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. அப்போ சரி, நாங்கள் நேற்று அட்மிஷன் சொல்லி நேற்று போயிருந்தோம். போனப்போ அவங்க இன்னொரு டாக்டர் அங்கே போன வாரத்தில் இன்னொரு டாக்டர் சொன்னார், ஆன்ஜியோ பண்ணதால் ரொம்ப ரிஸ்க்காமா இவருக்கு, யாரோ ஒவ்வொருத்தருக்கு தான் பண்ணுவாங்களாமா, எல்லாருக்கும் பண்ண மாட்டாங்க, ஆன்ஜியோவில் இருக்கிற சரியான ரிஸ்க் இருக்குமா, அதனால் உங்கள் டாக்டர் சொல்கிற மாதிரி நீங்கள் தைஸ்லேயே பண்ணுங்கள், வீக்கம் வற்றணும் அப்படின்னு சொன்னார். வீக்கம் வற்றிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வீக்கம் வற்றலைன்னா உங்களுக்கு திருப்பி ஆன்ஜியோ பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ பேர் நீங்கள் எல்லாம் சபையில் ஒரு மனமாக குடியிருக்கிறதுனால நான் இந்த ப்ரேயரையும் வச்சுட்டு இந்த ப்ரேயர் ஜப குறிப்பு வச்சுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். இப்போ நான் 2-3 நாளில் இந்த ஃபிஸ்டுலா நிறுத்தி ஃபேம் கத்தீட்ரல் தைஸில் போடுவாங்க. போட்டால் அந்த வீக்கம் ஃபுல்லாக வற்றிடணும், உள்ளே இருக்கிற ரத்தக்கட்டு உடஞ்சிடணும் அப்படின்னு எல்லாரும் உங்கள் ஜபத்தில் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து திரும்பி சாட்சி சொல்லணும். டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. நிறைய பேர் இங்கே பண்ணவங்க சொன்னாங்க, ரொம்ப வீக்கம் வருதாம்மா, காலில் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அதனால் பத்திரமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அது எதுவும் வராதுன்னு ஒரு நம்பிக்கை அவங்க சொல்லும் போது எங்களுக்கு அது எதுவும் அட்டாக் பண்ணாது, அவர் நல்லா இருப்பார், நான் விசுவாசிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிறோம், நீங்கள் எல்லோரும் உங்கள் ஜபத்தில் ஜபம் பண்ணிக்கிங்க. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் இந்த நேரத்தில் சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்றது, அது வந்து எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அதை நான்
லிட்ரலி அதை நான் அனுபவிக்கிறேன். இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறது வந்து ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் மேபி இன்றைக்கி நேற்று தினத்தில் என்னை அடக்கம் பண்ணி இன்றைக்கி மீனா ஸ்ட்ரீட்டில் ஏதாவது ஒரு கலர் தோட்டத்தில் என்னை வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நேற்றுக்கு எனக்கு ஆஃபீஸு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், நார்த் அமெரிக்கன் கவர்மெண்ட் ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் ஹெட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு $multi-billion ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நான் தான். மினிஸ்ட்ரியிலேருந்து கால்ஸ் வரும் எனக்கு, அந்த பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து கால்ஸ் வரும். பயங்கர ப்ரெஷராக இருக்கும். நேற்று தினத்தில் நான் ஆஃபீஸ் போயிட்டு நான் நார்மலாக நேற்று மீட்டிங் எனக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 10:30 அந்த மாதிரி 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி டைமிங்கில் வந்து திடீர்னு எனக்கு பயங்கரமான ஒரு செஸ்ட் பெயின், உடம்பு தலையிலேருந்து ஃபுல்லாக வேர்த்து என்னால் வந்து உட்காரவே முடியல, என்னால் பேசவும் கூட முடியல. எனக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அன்கான்ஷியஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டேபிளில் எப்பவுமே வந்து என்னோடய லேப்டாப் பக்கத்தில் ஒரு நோட் பேட் வச்சுருப்பேன். அந்த நோட் பேடில் எழுத முடியாமல் செஸ்ட் ரொம்ப பெயின் ஆகுது அப்படின்னு மட்டும் அப்படி கிறுக்கி அந்த மாதிரி எழுதி பக்கத்தில் என்னோடய கேபின் பக்கத்தில் ஒரு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. அப்போ ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்க வந்துட்டு உங்கள் மூஞ்சியே சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்ல எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு என்னோடய ஆஃபீஸ் 3rd floor இருக்க டைட்டில் பார்க்கல கீழே கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றுனாங்க. அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். அப்போ வந்து நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் வந்து இது 2வது டைம் இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானா நான் செய்த குற்றங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் உங்களோட சமூகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை மட்டும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன். ஆனால் நான் அன்கான்ஷியஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் கூட ஒர்க் பண்ண ஒரு கொலீக் வினோதுங்கிற ஒரு என்னோட கையை பிடிச்சிட்டு ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே வர்றாரு. ஆனால் என்னால் பேச முடியல, திருப்பி ரிப்ளை பண்ண முடியல. அவர் பேசுகிறது எனக்கு கேட்குது, பட் ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ண முடியல. பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோப்ஸில் இருக்கிற அந்த ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் இமீடியட்டாக எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் அட்மிட் பண்ணி நேற்று ட்ரீட்மெண்ட் இது பண்ணாங்க. தொடர்ந்து ஹெவி டோஸாக வந்து 5 இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. 2 ட்ரிப்ஸ் ஒரு ட்ரிப்ஸ் பாட்டிலில் மறுபடியும் ஒரு 2-3 இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 மணி அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்தாங்க. ஒரு ½ an hourல வந்து எனக்கு அந்த முழிப்பு வந்துருச்சு. என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சு பேச முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் செக் பண்ணாங்க. அப்புறம் இசிஜி வந்து ½ an hour ஒன்ஸ் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இசிஜி செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏதோ டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணாங்க. அப்போ பாஸ்டர்கிட்ட வீட்டில் ஆஃபீஸ்லேருந்து வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணி மனைவி ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்போ பாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன்லேயே என்கிட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணார். கவலைப்படாதீங்க பிரதர், எதுவும் ஆகாது, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலாம், ஒரு மனதோடு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் எல்லா ரிசல்ட்டையும் கொண்டு வராங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க பிளட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஒருவேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ மைல்டு அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு எடுத்தாங்க. அதுவும் வந்து நெகட்டிவ், அது நார்மலாக இருக்குன்னு சொல்லி நெகட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இசிஜி எடுத்தாங்க. அதுலேயும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் எதுக்கும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்டன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயந்தரம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு நைட்டு நான் வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-10:15 இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இந்த ட்ரிப்ஸ் போட்டிருந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. நைட் 10 மணிக்கு தான் ரிமூவ் பண்ணாங்க. நைட்டு 10 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டெஸ்ட், மறுபடியும் ஒரு இசிஜி, எக்கோகிராம், அதுக்கப்புறம் வந்து ட்ராப்பைன்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டெஸ்ட். இது எல்லாம் எடுத்துமே ஆண்டவர் வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா
எல்லாமே நார்மலாக இருக்குது, நீங்கள் பர்ஃபெக்ட்லி ஃபிட்டாக இருக்கீங்க பிரதர், நீங்கள் எதுக்குமே பயந்துக்காதீங்க, உங்கள் ஒர்க் ப்ரெஷர்னால கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு பெயின் வந்திருக்கு, மற்றபடிக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய கிருபை செய்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படிங்கும்போது நான் வீட்டில் வந்து அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், எப்படா இதை இவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் அவங்க எல்லா டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு சொல்லும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், நெகட்டிவாக தான் இருக்கும், ஐ மீன் நாங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கோம் அது நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விசுவாசம் எனக்குள்ளே வந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃப்ரைடே வந்து இந்த ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர், எனக்கு என்னோடய ஷிஃப்ட் டைமிங் வந்து எனக்கு சொல்லவே முடியாது. நம்ம காலையில் ஒரு 11 o'clock போனோன்னா நான் வீட்டுக்கு நைட் வர்றதுக்கு 10:30 11 அந்த மாதிரி ஆயிரும். கிளைண்ட் கால்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு வரக்கு அந்த மாதிரி ஆயிரும். அதனால் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே நான் வந்து ஹாஃப் டே லீவ் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் லீவ் போட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் வந்தோம். வந்துட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் உள்ளே வந்தோடனே அந்த அபிஷேகத்தை உணர முடிந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 yearsக்கு முன்னாடி நல்ல ஒரு செழிப்பான இதுக்குள்ளே நாங்கள் போகும் பொழுது ஒரு பெரிய ஒரு அடி எங்களுக்கு, அதாவது ஐ மீன் மாமியார் எங்கள் கூட தான் இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு கீழே விழுந்து நடக்க முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் அட்மிட் ஆகி அதில் வந்து எல்லாமே எங்களோட ஃபினான்ஷியல் வைஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டவுன் ஆகி போனோம். அதை வந்து அதை கரெக்டாக வந்து அந்த ஜெப வேலையில் பாஸ்டர் வந்து என்னோட தோல் மேலே கை வச்சு இது சொன்னார், இந்த மாதிரி நீ நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த அமிலைக்கு என்னால் அழிந்து போகும்படி இந்த நாளில் சுத்தம் வச்சிருக்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து பாஸ்டர் மூலமாக வெளிப்படுத்தி ஜெபிக்க செய்தார். நாங்கள் அனுதினமும் அதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஜெபத்தில் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஜெபத்தில் தாங்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாங்கள் ஃபெப்ரவரியிலேருந்து இந்த சர்ச்சுக்கு வந்துட்ருக்கோம். நான் இந்த வீக் நடந்ததை மட்டும் நான் சொல்லலை, நான் இங்கே வந்தப்போ நடந்ததுலேருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த சர்ச்சுக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது சுதன் அவங்களோட கல்யாணம் மூலமாக தான் நாங்கள் இங்கே வர ஆரம்பித்தோம். அப்போ நாங்கள் இந்த சர்ச் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்தப்போ இங்கே தான் இருக்குது. அப்போ அந்த போர்ட்லேருந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டோம். சரி வீட்டில் போய் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தோம். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பாஸ்டர் வந்து உள்ளேருந்து வெளியே வந்தார். வந்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை பாஸ்டர் நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வரலான்னு இருக்கோம், அதனால நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு. அவர் வெளியே எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தார், இருந்தாலும் எங்களை உள்ளே கூப்பிட்டு சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே கூப்பிட்டு நாங்கள் உள்ளே போய் சொன்னோம், இப்படி நாங்கள் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கோம், அது எங்களுக்கு தூரமாக இருக்கிறதுனால நாங்கள் இங்கே வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொன்னப்போ அவர் சொன்னார், ஓகே நீங்கள் வாங்க, நீங்கள் இங்கே தான் வரணும்னு நான் உங்களை கம்பல் பண்ணல, நீங்கள் அங்கேயும் நீங்கள் போகலாம், ஆனால் கடவுளோட சித்தம் இருக்க மட்டும் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது நாங்கள் ஒரு 5 to 10 minutes அவர் எங்களோட நேம் கேட்டுட்டு எங்களோட ஃபோன் நம்பர் எதுவுமே அவர் வாங்கலை, நீங்கள் போங்க ப்ரே பண்ணி எங்களை அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டோன்னே அந்த சண்டே நாங்கள் இங்கே சர்ச்சுக்கு வரோம். நாங்கள் ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை அவரை மீட் பண்ணோம், சண்டே நாங்கள் சர்ச்சுக்கு வரோம். அதான் ஃபஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் உட்காந்துருக்கும் போது எங்களை பார்த்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். அப்போது எங்களோட நேமை வந்து அவர் இப்போ யாருக்காக இருந்தாலுமே ஒரு டைம் நம்ம பேர் சொல்லும் போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆகாது, மறந்துடுவோம். அப்போ அவர் கரெக்டாக எங்களோட நேம் சொன்னதே எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ மக்கள் இருந்தாலும் இந்த இதுலேயும் நம்மளோட பேர் அவர் ஞாபகம் வச்சு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவர் ப்ரே பண்ணார். ப்ரே பண்ணி அன்றைக்கே வந்துட்டு எனக்கு வந்து சிசரியன், அப்போது சிசரியனுக்கு அப்புறம் இருந்து எனக்கு பயங்கர லோவர் அப்டமன் பெயின் இருக்குது. அப்போ நான் நினச்சேன் இது வந்து நமக்கு ஸ்டிச் ஏதோ டபுள் ஸ்டிச் போட்டனால இவ்வளோ பெயின் இருக்குது. நான் வந்து கைனி டிபார்ட்மெண்ட் வேறு, 10 years நான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், தேட்டர் அண்ட் நான் லேபர் ரூம் ஸ்டாஃப். அப்போது நானே எனக்கு டயக்னோசிஸ் பண்ணிப்பேன், எனக்கு இதுவாக தான் இருக்கும், எனக்கு இது வந்து, ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், ஆனால் நான் எனக்கு டயக்னோசிஸ் பண்ணிப்பேன். நான் சொல்லும்போது கூட வந்து வீட்டில் ஒன்றும் இருக்காது விடு, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே வந்தப்போ நான் எங்களோட ஹிஸ்ட்ரி, என்னோடய பேக்ரவுண்ட், என்னோடய ஃபேமிலி இதை பற்றி நான் எதுவுமே நான் வந்து பாஸ்டர்கிட்ட நாங்கள் சொன்னதில்லை. அவர் வந்து ப்ரேயர் நடந்துட்டுருக்கும் போதே என்னோடய லோவர் அப்டமன் பெயினுக்கு வந்துட்டு வந்து ப்ரேயர் பண்ணார்.
ப்ரே பண்ண உடனே வந்துட்டு இப்போ நம்ம ஒருத்தவங்க கிட்ட வலிக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்மளை வந்து வலிக்குதுன்னு தான் தெரியும், ஆனால் அந்த பெயின் நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ சிவியராக இருக்குது அப்படின்னு. நம்ம என்ன நினைப்போம், இந்த வலி நம்மளை விட்டு ஏதோ ஒரு விதத்தில் போனால் போதும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நான் ப்ரே பண்ண எனக்கு அன்னைக்கே வந்து ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. அந்த 4 வருஷமாக இருந்த அந்த லோவர் அப்டமன் பெயின் அந்த ஒரு ப்ரேயர்லேயே எனக்கு வந்து ரிலீவ் ஆச்சு. அப்புறம் தொடர்ந்து நாங்கள் வர ஆரம்பித்தோம் சர்ச்சுக்கு. ஒரு விஷயமா எங்கள் குடும்பத்தில் வந்து சமாதானம், ஒரு பீஸ் இல்லாமல் போகும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து புறஜாதியிலேருந்து வந்தாலும் என்னோடய ஃபேமிலி சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் அவர் வேறு இதுலேருந்து வந்தவர் தானே, அவர் எதை ஃபாலோ பண்ண போகிறாரு, அவர் எப்படி இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நடந்து போகிறாரு அப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனால் பரம்பரையாக இருந்த நான் வந்து கடவுளை நம்புறதை விட அவர் என்னை விட ஒரு 10 மடங்கு மேலே நம்புகிறாரு. எனக்கு எது ஆனாலும் அவர் சொல்லுவார், ப்ரேயரில் வை ரெடி ஆகிடும், நம்பிக்கையாரு. இன்றைக்கி நான் சாட்சி சொல்கிறது கூட எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி. நான் எல்லாம் செய்வேன், ஆனால் அதுக்கு முன்னாடி பயம் எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதை உன்னால் செய்ய முடியுமா, இதை நீ செஞ்சிருவியா, அதை நான் ரொம்ப பர்ஃபெக்டாகவே செய்வேன். ஆனால் அந்த பயனால் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் தடைப்பட்டு போச்சு. இந்த 1 வீக் ப்ரேயர் அப்போ நாங்கள் வந்தோம். சண்டேவே நான் சொல்லிட்டேன், ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நம்ம போயிடணும் அப்படின்னு. மண்டேலேருந்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்தோம். ஒரு நாள் ஏசப்பா ஒன்றா என்கிட்ட வெளிப்படுத்தினார். அழகாக எப்படின்னா, நம்ம மனசில் நான் நினச்சிட்ருக்க பாஸ்ட் அது பக்கத்தில் வந்து என்கிட்ட சொன்னார், உன்னோட லைஃப்பில் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, உனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுக்குறாரு. கோவம் நான் 3ஆவது நாள் ப்ரே பண்ணும்போது சொன்னார், கோவம் வந்தால் வந்து கிச்சனில் போய் கையை போட்டு குத்துவாங்க அப்படின்னு. நான் கோவம் வந்தால் கிச்சனில் போய் பாத்திரத்தெல்லாம் கீழே போடுவேன். ஏன்னா என்னோடய கோவத்தை எதுலையாவது ஒன்றில் காட்டணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோவம் வரும். ஏன்னா யார் மேலேயாவது காட்டினா அது வந்து சண்டையில் முடியும். சரி அட்லீஸ்ட் பாத்திரம் தானே, இதை பாத்திரத்தை தூக்கி கீழே போடலாம் அப்படின்ட்டு கீழே போடுவேன். ஏசப்பா சொன்னார், இந்த மாதிரி ஒரு செயலில் இருக்கிற இன்றைக்கி நீ உன்னை ஒப்பு கொடுத்து நீ வந்து இதுலேருந்து விடுதலை பெற்றுக்கோ அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பயம், எனக்கு இந்த பயத்துக்காக நிறைய பாஸ்டர்ஸ் எனக்கு ப்ரே பண்ணியிருக்காங்க. என் தலையில் கை வைக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு பயத்தின் ஆவி இருக்குது அப்படின்னு. இந்த ப்ரேயருக்கு நான் வரதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஏசப்பா எல்லாரும் என்கிட்ட சொல்கிறாங்க, நானும் ப்ரேயரில் வைக்கிறேன், இந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு போயிடணும்னு, ஆனால் இது என்னை விட்டு போக மாட்டேங்குது. நான் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்குது இது. அப்போது இங்கே வந்தோடனே பாஸ்டர் சொன்னார், நீ வந்து ஏதாவது உன்னை விட்டு போகணுன்னு கேட்குறத விட ஏசப்பா கிட்ட ஒன்று ஒப்புக்கொடு, ஏசப்பா உன்கிட்ட வரும்போது உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் ஒப்பு கொடுத்தேன். ஏசப்பா நான் வந்து இந்த பயம் போகணுன்னு நான் நினைக்கல, ஆனால் நீங்கள் என்கிட்ட வாங்க, நீங்கள் என்கிட்ட வரும்போது என்கிட்ட இருக்க குறைவெல்லாம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்தோன்னே இந்த ஒரு 3 டேஸ்லேயே என்கிட்ட நிறைய வித்தியாசம். இன்றைக்கி சாட்சி சொல்கிறதுக்கு கூட நான் இந்த 1 மந்த்தாக நான் நினச்சிட்ருக்கேன், ஏசப்பா எனக்கு செஞ்ச விஷயத்த வந்து நான் சாட்சி சொல்லணும். பாஸ்டர் சொன்னார், உங்களுக்கு ஏசப்பா என்ன செஞ்சாரோ அதை சாட்சி சொல்லுங்கள், நீங்கள் பூரணமாக விடுதலை பெறுவீங்க. ஆனால் பயம் சொல்கிறதுக்கு, ஐயோ எப்படி நம்ம முன்னாடி போய் நின்று சொல்லுவோம் இத்தனை பேர் முன்னாடி அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வரும்போதே நான் சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கி கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க நான் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்காக கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஃப்ரைடே ப்ரேயர் அப்போ வந்து எனக்கு பயங்கர வந்து கழுத்து வலி, என்னால் கை தூக்கவே முடியல. நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன், ஏசப்பா என்ன திடீர்னு எனக்கு இப்படி ஒரு கழுத்து வலின்னு. பாஸ்ட்டு வந்து நான் நினச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி என் கழுத்தில் வந்து கை வச்சார். அப்போவே எனக்கு விடுதலை கிடச்சிச்சு. நான் கையெல்லாம் அசைச்சு பார்க்குறேன், உண்மையிலே போயிருச்சா இல்லை நானாக நினச்சிக்கிறேன்னா என்னோடய வலி போயிருச்சுன்னு. உடனே எனக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு. ஏசப்பாவுக்கு வந்து என்னோடய தேவையை வந்து நான் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் எனக்கு இது தேவைன்னு. ஆனால் இருந்தாலும் இப்போது குழந்தைக்கு தேவையாக இருந்தாலும் அது வந்து நம்மக்கிட்ட கேட்டால் தானே நம்ம செய்கிறோம். அது மாதிரி என் வாயிலேருந்து அறிக்கையிட்டால் தான் நான் வந்து அதை பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு இவ்வளோ தூரம் வந்து சுகம் கொடுத்து இவ்வளோ தூரம் என்னை காத்து வழிநடத்துகிற தேவனுக்கு கொடாது நன்றி. ஆமென். மகிமைப்படுவதாக. வல்லமையுடைய தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். இந்த வார்த்தை வந்து ஜூன் மாதம் ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு கொடுத்தாரு. 3 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் மகிமையான காரணங்களை செய்வார் என்று சொல்லியிருந்தார். நான் உலகத்துக்கான ஆசீர்வாதங்கள் எதுவுமே கேட்டதில்லை. இந்த சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு
எனக்கு ஃபஸ்ட்டு நான் விடுதலையே கேட்டேன், அடுத்த ஆவிக்குரிய விதத்தில் நான் வளரணும். அது மாத்திரம்தான் இங்கே வந்து எல்லாமே நான் கேட்டிருக்கேன். இந்த 6 நாளும் நல்ல அபிஷேகம். அரை மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியாது, அந்நிய பாஷை பேச முடியாது. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்து வேலைக்கெலாம் கிளம்பி போயிடுவோம். 2 மணி நேரம் நின்று நல்லா அந்நிய பாஷையில் பேசி நல்ல அபிஷேகம். 10 வருஷத்து ஆயிடுச்சு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு. ஏன்னா எனக்கு அக்னி அபிஷேகம் கிடச்சதே இல்லை. இந்த ப்ரேயரில் நல்ல அக்னி அபிஷேகம். அது நல்லா ஃபீல் பண்ண, அந்த சூடு உடம்புல வர்றதை நல்லா ஃபீல் பண்ணேன். கர்த்தர் வந்து அதுக்கெலாம் நான் தகுதியே இல்லை, ஆனாலும் என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பேப்பரில் எழுதி எல்லாரும் தீயில போட்டோம் இல்லைங்களா, இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு மனசில். நிறைய காரியங்கள் என்னை விட்டு போகணும்னு நான் ஜெபிச்சிட்டே இருப்பேன். எனக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி காரியம் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்காத விஷயங்கள் எனக்குள்ளே இருந்துச்சு. அது எனக்கு வேண்டாம் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், சரி எல்லாத்தையும் பேப்பரில் எழுதிட்டு போய் எரிச்சிருவோம், அது நம்ம சைக்காலிக்கெலாம் அந்த மாதிரி செஞ்சால் அது போயிடும்ன்ட்டு. நான் ஸ்கூல் படிக்கலன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது செஞ்சலாம் நினச்சிட்டு நான் ஒரு நாள் கூட செஞ்சதே இல்லை. நான் மனசில் நினச்சது ஆண்டவர் அதையே நினைவு கூர்ந்து ஃபாஸ்ட் மூலிமா அதை இங்கே சர்ச்சில் செய்ய வச்சார். நான் என்னெல்லாம் என் பேப்பரில் எழுதணுனோ அந்த காரியங்கள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. நேற்று நான் நல்லா அதை ஃபீல் பண்ணேன். திரும்பி அது என்னை தொடராதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார ஃபாஸ்ட்டு கூட்டார் சொன்னார் ப்ரேயருக்கு, அதனால் அவரால் வர முடியல. எனக்கு கிடைச்ச அந்த விடுதலை என் கணவருக்கும் கிடைக்கணுன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்வார். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியாலையும் இந்த சிறு சாட்சியாக இங்கே நிறுத்தின தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஏசப்பா வந்து எனக்கு பெரிய அதிசயத்தை செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நாள் எனக்கு முதுகு வலி இருந்துச்சு. ஒரு நாள் ரொம்ப வலியோடு தான் நான் இங்கே ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ பாஸ்ட் வந்து ப்ரேயர் பண்ணும்போது என் முதுகில் கை வச்சு ப்ரேயர் பண்ணார். அப்புறம் நான் அந்த வலி எனக்கு தெரியவே இல்லை, நான் மறந்துட்டேன். அப்புறம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல் நான் சிரமப்பட்டேன். அப்போ அதுக்காகவும் எனக்கு ப்ரேயர் பண்ணார். அது எனக்கு சரியாயிருச்சு. அப்போ நான் இந்த வாரம் ப்ரேயரில் வந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏசப்பா எனக்கு உணர்த்தினார், மகளே நீ மறந்துட்ட, உன்னோட வியாதி உன்னை விட்டு போயிருச்சு, ஆனால் நீ அது சாட்சியாக சொல்லணுங்கிற நீ மறந்துட்ட அப்படின்னு என்னை உணர்த்தினோன்னு என்னால் அந்த இடத்துல நிற்க முடியல. அப்படி ஒரு அழுக, ஏசப்பா நான் ஏன் இவ்வளோ தகுதி இல்லாதவளாக மாறிட்டேனே, நமக்கு நன்றி இல்லாதவளாக இருக்கிறேனே, நீ மன்னிங்கன்னு சொல்லி அப்படி ஒரு அழுக என்னால் தாங்க முடியல. என் குடும்பத்துலேயே அதே போல் எனக்கு நிறைய விடுதலை கொடுத்துருக்குறாரு. பிள்ளைகளுக்கும் சரி, கணவருக்கும் சரி, எனக்கும் சரி, நாங்கள் குடும்பமாக இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு முறை சாட்சியாக வந்து நிற்போன்னு நான் ஏசப்பாட்டு வேண்டிக்கிறேன். Glorify the name of God. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னைய சிறு சாட்சியாக நிறுத்தின தேவனை கொடான கொடு நன்றி. இந்த 1 வீக் ப்ரேயர் எத்தனை பேர் அட்டன் பண்ணிங்கன்னு தெரில, ஆனால் 1 வீக் நான் தவறாமணுன்னு ரொம்ப பிரயாசப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்கும், போஸ்டிங் முடிச்சுட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்கும். அங்கே கொடுக்குற ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் கூட நான் முடிக்கிறதுக்கு நிறைய டைம் ஒரு 3 o'clock 2 o'clock இந்தமாரி தான் தூங்குவேன். ஆனால் காலைல மார்னிங் எப்படி ஒரு 7:30 இந்தமாதிரி 7க்குலாம் அங்கே இருக்கணும், போஸ்டிங்கில் இருக்கணும். ஆனால் ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப டயர்டாகும். நான் நிறைய டைம் கேட்பேன், ஏசப்பா ஏன் ஏசப்பா இப்படிலாம் இருக்குது, நான் உங்கள் சமூகத்துக்கு தானே வரேன், எனக்கே இப்படிலாம் நடக்குது. அங்கே போஸ்டிங் போனாலும் நிறைய திட்டு விழுகும். இத்தனை நாள் நான் முன்னாடி அபிஷேகம் பெற்றிருந்தேன், இந்தமாரி இதே அனாட்டிங் மீட்டிங்லாம் அபிஷேகம் பெற்றிருந்தேன். அந்த அபிஷேகத்தை நான் இழந்த மாதிரி இருந்துச்சு. ஏசப்பா நான் உங்களை விட்டுட்டேனா, நான் உங்கள் கையை பிடிச்சதை விட்டுட்டேனா, நிறைய டைம் தோணும். என்ன ஏசப்பா எனக்கே தெரியும், நான் நிறைய இடத்துல டவுனாகி நிற்பேன். அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் ஏசப்பா எனக்கு எவ்வளோ நன்மை செய்கிறாரு, ஒவ்வொரு டைம் என்னை தேட்டுறாரு. ஆனால் அவருக்கு நான் உண்மை இல்லாமல் நன்றி இல்லாதமே இருப்பேன். ஒவ்வொரு டைம் சாட்சி சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு சாட்சி சொல்கிறதுக்கு அவ்வளோக்கா முன்னாடி சரி எதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் இதே தட்டி கழிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த 1 வீக் ப்ரேயரில் ரெண்டாவது டே உங்களுக்கு மனசில் இருக்க எல்லா வேதனையும் போட்டு அழுதுருங்க அப்படி சொன்னார். அப்போயே எனக்கு எல்லாம் முக்கால்வாசி பாகம் இறங்கின மாதிரி இருந்துச்சு. தென் அப்பா அம்மா எல்லாத்துக்காகவும் நான் ப்ரே பண்ணேன், முக்கியமாக அப்பாவுக்காக நான் ப்ரே பண்ணேன். அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றா எப்பவுமே எல்லாம் ஃபேமிலியாக போவாங்க சர்ச் முடிச்சுட்டு. நானும் தம்பி கடைசியில் நானும் தம்பி மட்டும் தான் போவோம். அம்மா கூட சில டைம் போயிடுவாங்க.
ஆனால் எல்லா ஃபேமிலியாக போகும்போது பார்க்கும், சரி நம்மளும் ஃபேமிலியாக வந்துட்டு நம்ம ஃபேமிலியாக போனோம் அப்படிலாம் தோணும். ஒரு நிறைய அபிஷேகத்தை இழந்தமே இருக்கும். எனக்கு மெயின் கான்செப்ட் என்னென்னா அபிஷேகம் இழந்துட்டேன், ஏன் அபிஷேகத்தை இழந்தேன், ஏன் உலகத்துக்கு தாண்டி போனேன் அப்படின்னு தோணும். ஒவ்வொரு டைம் நான் இடையில நைட்லாம் சில டைம் 3 மணி ஆயிரும் தூங்குறதுக்கு, எனக்கு என்னென்னமோ தெரியாது, தூக்கமே வராது. நிறைய டைம் நிறைய யோசிச்சுட்டே இருப்பேன், ஓவர் திங்க் பண்ணுவேன் நிறையா. அதனாலேயே எனக்கு ஒரு மாதிரி தூக்கம் வராமல் போயிடும். நிறைய விஷயங்கள்ல அம்மா கேட்பாங்க, நிறைய விஷயம் கேட்பாங்க. நான் அம்மாட்ட கூட மோஸ்ட்லி சொல்லவே மாட்டேன், என்னாச்சு எனக்கு ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு நிறைய டைம் அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த 1 வீக் ப்ரேயரில் ஏசப்பனோட எல்லா ப்ரேயரையும் கேட்டார், எல்லாத்துக்குமே ஒரு பதில் தந்தார், என் மைண்டை கிளாரிஃபை பண்ணார். நான் நிறைய டைம் நான் எப்போயுமே ப்ரேயர் பண்ணும்போது ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு பேஸ் பண்ணேன், இதை பேஸ் பண்ணி தான் ப்ரே பண்ணேன். ஐம் நாட் ஒர்த்தி காட், யூ மேக் மீ ஒர்த்தி. இந்த ஒரு வேர்டை நான் சொல்லாமல் ஒரு ப்ரேயருமே பண்ணதில்லை. அண்டு அவரோட வில் இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த இடத்துல. அவரோட வில்லுக்காக அவரோட சித்தம் போல் எல்லாமே நடக்கணும். ஆமென். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ப்ரைஸில் எனக்கு வந்து ஒரு 7 வருஷமாக டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து எப்போவுமே இன்சுலின் போட்டு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால ஒரு நாள் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு ஏன்டா இருக்கோம், எதுக்கு உயிரோடு இருக்கோம், நம்மளால் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது தூக்கமே வரல. நைட்டு 12-1 மணிக்கு கூட இருக்கும். அப்போ வந்து தூக்கம் வரதுனால பைபிள் எடுத்து படித்தேன். அப்போ வந்து நீ என்னோட நேசகுமாரன், நான் உன் மேலே பிரியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். முந்தானேத்து ப்ரேயரில் வந்து அதே மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாரும் அபிஷேகத்தில் நினைக்கிறாங்க, எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பாஸ்டர் அதே வார்த்தை என்கிட்ட திரும்பி சொன்னார், நீ தான் என்னோட நேசகுமாரன், உன் மேல் பிரியமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மனசு சரியாச்சு.